Hello, hello everybody. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Can you all see me? Can you all hear me well? Okay. Hi guys. Hi everybody. So very nice to see you all here. Hi guys. Hi. எல்லாரும் hi சொல்றீங்க. Good morning. Okay. Bring some tough questions. Okay guys. There is a Okay. There is an audio delay, is it? Okay, guys, let me first tell you about myself. My name is Dr. Saravanan Murugesan. Saravanan Sir, you can call me Saravanan Sir. And I am... One second. Okay. One shot. Okay, guys. Okay. Let's first talk about in the session. In the session, la enna panna porom அப்படின்றது. Okay. Okay. So let us talk about this session. I can see that. I can see. Okay. In the session la we are going to look at the chapter Haloalkanes and Haloarenes. All right. இந்த செஷனில் நம்ம வந்து சிபிஎஸ்சி உங்களோட 6-7 days எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்காக we are going to look at this. Of course, we are going to cover all the topics. I'm able to see your chat messages. If you have any questions, you can definitely raise the question. Okay. Guys, one second. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் கெமிஸ்ட்ரி. ஓகே, தெர் இஸ் அ ஸ்மால் ஆடியோ லேக் சொல்கிறீங்களா? லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி செக். ஒன் செகண்ட். Yeah, we are definitely going to see all the concepts, guys. Just quickly, let me see. Concept தெரியலன்னு சொல்றீங்க. Okay. All right, guys. So let us see. One second. Okay, guys, we are here. Let's focus on today's topic. Today's topic is Haloalkanes and Haloarenes. Okay, I'm getting a lot of messages. I think we have to focus first on this a little bit. அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம carry forward பண்ணலாம். Okay, so let us first look at classification and nomenclature. By the way, guys, how many of you know this molecule? Have you seen this molecule? How many of you know this? இந்த molecule யாராவது guess பண்ணீங்கன்னா கரெக்டா chatல போடுங்க பார்க்கலாம். This is a 3D representation of a molecule. Molecule name எழுதிருக்கு. Come on. Yeah, definitely guys. This is benzyl chloride indeed. Okay. So நம்ம வந்து இதை வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, one second. Okay, this molecule is benzyl chloride. We have seen this molecule many times in 2D representation. 3D representation இப்போதான் நம்ம பார்க்குறோம் first time. Okay, so first we will see the classification. First classification எப்படின்னு பண்ணி பார்த்துருவோம். அது ஏன் அப்படின்னா,
எந்த கொஷின் நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன் தான் தெரியணும். ஓகேவா? we have to look at what the molecule is. அதுக்கப்புறம் தான் நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நம்மளுக்கு ஹாலோ அல்கேன்ஸ் டைட்டில்லையே கொடுத்துருக்காங்க, ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு. ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்னா என்னது? குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் நம்மளுக்கு ஹாலோஜன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். குரூப் 17 எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த குரூப் 17 எலிமெண்ட்ஸ் எப்போ நம்மளுக்கு ஒரு அல்கேன் செயினில் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுதோ, லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன். இந்த மீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹாலோஜன் போட்டினா this becomes haloalkanes. Okay, right? So classification first பார்ப்போம். So there is two different மெயினாக 2 டைப் இருக்குடா. ஒன்று ஹாலோஜன் attached to sp3 கார்பன், இன்னொன்று ஹாலோஜன் attached to sp2 கார்பன். இந்த 2 டைப் இருக்கு. ஓகேவா? இந்த 2 டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம sp3 கார்பன் மெயினாக பார்க்கலாம். sp3 கார்பன் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஹைப்ரிடைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் கிளாஸ் 11ல் படிச்சிருக்கோம். பட் வி வில் கவர் இட் அ லிட்டில் பிட். ஓகே, sp3 கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ கார்பன் வந்து டபுள் பாண்டே இல்லாமல் எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கிற கார்பன் கூட ஒரு ஹாலோஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா this will be called as sp3 கார்பன். டெட்ராஹெட்ரல் ஷேப்பு அதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ தெர் ஆர் அ ஃபியூ டைப்ஸ் ஆஃப் sp3 கார்பன் அட்டாச் ஹாலோஆல்கேன்ஸ். ஓகே, என்னென்ன? நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஓகே, இது மட்டும் இல்லாமல் we can also have benzyl and allyl. ஓகே, இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஒரு தடவை தெளிவாக பார்த்துருவோம். ஓகே ஓகே ஸோ ப்ரைமரி அல்கைல் ஹாலைட். அல்கைல் ஹாலைடுன்றது காமன் நேம், ஹாலோ அல்கேன்றது IUPAC நேம், பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகேவா? செகண்டரி அல்கைல் ஹாலைட். அஃப்கோர்ஸ் கைஸ், திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன். அஃப்கோர்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி பார்த்துட்டு போகலாம். ஓகே, டெர்ஷியரி அல்கைல் ஹாலைட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரைமரி அப்படின்னா the carbon that is attached to the halogen is only attached to one other carbon atom. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா this is a primary alkyl halide. ஓகே, செகண்டரினா the carbon attached to the alkyl halide is attached to 2 other carbons. The carbon attached to the halogen is attached to 2 other carbons. ஸோ ஒரு ஹைட்ரஜன் போட்டு நம்ம பாண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெர்ஷியரினா you will have 3 other carbons attached to this carbon. இது tertiary. ஓகே, இதை தவிர நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது benzyl and allyl. பென்சைல்னா the carbon attached to the halogen. guys, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் தான் நிறைய தடவை நம்ம வந்து ஒரு சின்ன டீட்டெயிலை மிஸ் பண்ணிடுவோம். என்ன டீட்டெயில்னா, இந்த ஹாலோஜன் ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்குல்ல, இதுதான் பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கணும்டா. இந்த கார்பன் தான் பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் பென்சைல் கார்பன். ஓகே, ஸோ தென் யூ கேன் ஹாவ் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் பென்சைல் ஹாலைட். ஓகே, அல்லைல்னா என்ன தெரியுமா? த கார்பன் தட் இஸ் அட்டாச் டு ஹாலோஜன் இஸ் அட்டாச் டு அ டபுள் பாண்டட் கார்பன். இதுதான் அல்லைல், CH2CH. இந்த டபுள் பாண்டட் செட் இருக்குல்ல, இந்த கார்பன் செட், இது கூட ஒரு CH2X அட்டாச் ஆனிச்சுன்னா அது அல்லைல் ஹாலைட். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் ஆல் ஃபார் sp3 கார்பன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், sp2க்கு ஒன்று பார்த்துட்டு கொஷின்ஸ் போயிடலாம். sp2ல 2 இருக்கு, ஒன்று ஃபீனைல், இன்னொன்று வினைல். ஓகே, ஃபீனைல்னா பென்சீன் ரிங்கில் டைரக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது ஃபீனைல். பென்சீன் ரிங் இருக்கு, டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு, ஃபீனைல். ஓகே, வினைல்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் X. ஓகே, சரி. ஓகே, ஸோ லெட் அஸ் see the question டா. ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்டோட நேம் வேணும், IUPAC நேம் வேணும், அதுக்கப்புறம்
இதோடைய கிளாசிஃபிகேஷன் வேணும். இது என்ன காம்பவுண்ட், இப்போ நான் கொடுத்தால பிரைமரி செகண்டரி டெர்ஷரி, அதுக்கப்புறம் வினைல், அலைல், பென்சைல், ஃபினைல், இந்த 7 கிளாசிஃபிகேஷனில் இது என்னது, இதோடைய நேம் என்னது? ஓகே பண்ணலாமா? எஸ், சம் ஆஃப் யூ ஹவ் ஆல்ரெடி கிவன் தி ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மெயின் செயினை எடுத்துக்கணும். கைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் நம்ம பார்த்துட்டு we will have a good understanding of this thing. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரண்ட் செயின் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டே வந்து பேரண்ட் செயின் தான் எடுக்கணும். பேரண்ட் செயின் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்பரிங் பண்ணணும். ஓகே, 1 2 3. நான் ஏன் ரைட்லேருந்து லெஃப்ட் நம்பரிங் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்குது இங்கே. ஓகே, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இதுக்கு தான் நம்ம லோயஸ்ட் லோக்கண்ட் கொடுக்கணும். லோயஸ்ட் லோக்கன்னா இந்த நம்பர் வந்து கம்மி நம்பர் வரணும். நம்ம இந்த சைட்லேருந்து போனோன்னா, இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போனோன்னா 1 2 3 செகண்ட் நம்பர் தான் வரும். ஆனால் இங்கே எனக்கு ஃபஸ்ட் நம்பரே வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில் புரோமின் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 2 புரோமோ புரோப்பீன். சரி, IUPAC நேம் ஓகே. கிளாசிஃபிகேஷன் வேணும். வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன்? இதோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன? திங்க் அபவுட் இட். Think about it, guys. Yes, this is a vinyl bromide or vinyl halide. Okay, va? Vinyl halide. Perfect. Okay. Next question பார்க்கலாமா? So this is a question that appeared in 2013. திருப்பியும் IUPAC நேம் தான் கேட்டிருக்காங்க. IUPAC நேம். ஓகே, IUPAC நேம் நம்ம வரும்போது நாமன்க்ளேச்சர் எக்ஸாமில் வருமா? வந்திருக்கே. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கே. 100% கண்டிப்பாக வரும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போது இன்னொரு விஷயம், ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். ஓகே, ஒன் ஷாட் லெக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேங்கடா, அப்புறமா பார்த்துக்கோங்க. இருக்குது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்படியே வச்சுக்காதீங்க. எக்ஸாமில் என்ன பண்ணுங்கள், அதை எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் மாற்றிக்கோங்க. ஏன்னா ப்ராக்கெட்லலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ட்ரா திஸ் இன் அ வே தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் எழுதலாமா? என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த கார்பன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கார்பனில் 2 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த CHலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த CHலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கார்பன் கூட 2 மீத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ப்ராக்கெட்டில் போட்டாங்கன்னா நம்ம இங்கே பாண்டில் எழுதலான்னு அர்த்தம். ஓகே, ஸோ CH3 அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாண்டு, அதுக்கப்புறம் CH இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா this has to be attached to this carbon. ஓகே, அது வந்து குளோரின் போட்டுக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் இங்கே CH3. திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டோம்னா எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிடலாம்டா. கொஷினை பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வாட்டியுமே we are able to draw it in a way that we understand. நம்ம பார்த்த மாதிரி இல்லைன்ன உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, we have to take it and draw it in such a way that we understand. நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு தடவை வரைஞ்சிக்கணும். இதுக்கப்புறம் வரைஞ்சிக்கிட்ட இந்த ப்ராக்கெட்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகே, இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடும். IUPAC நேமோட ட்ரிக்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான். ஓகே, நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரக்சரை பார்த்து பயந்துடக்கூடாது. நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு தடவை எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே கைஸ், அதனால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகே, அண்ட் வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் கைஸ், ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? திங்க் அண்ட் ஆன்சர். செஷன் இன்னைக்கு முடிச்சிடலாம்டா, இந்த டாபிக் முடிச்சிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க செஷன் எவ்வளோ நேரம் போகுன்னு. எவ்வளோ நேரம் எடுக்குமோ முடிச்சிடலாம், அவ்வளோதான். கமான் கைஸ், என்ன பண்ணலாம் இப்போ? நம்பரிங். லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். பேரண்ட் செயின் கண்டுபிடிக்கணும். பேரண்ட் செயின் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வர ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதுக்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே சார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஆனால்
நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி, அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ பேரண்ட் செயினில் என்னன்னு கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எதை லாங்கஸ்ட் செயின்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 4 கார்பன் தான் லிங்க் பண்ண முடியும். கரெக்டாக மொத்தமாக 4 கார்பன் சேர்த்து பண்ணலாம். ஓகே, ஸோ பியூட்டேன் தான் லாங்கஸ்ட் செயின். லெட்ஸ் டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். ஆல் ரைட், திஸ் இஸ் யுவர் பியூட்டேன் செயின். போட்டாச்சா? இப்போ நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் எப்படி பண்ணலாம்? லெஃப்ட்லேருந்து பண்ணலாமா ரைட்லேருந்து பண்ணலாமா? லெஃப்ட்லேருந்து பண்ணலாமா ரைட்லேருந்து பண்ணலாமா? லெஃப்ட்லேருந்து பண்ணால் குளோரினுக்கு 3rd பொசிஷன் கிடைக்குது, மீத்தைலுக்கு 2nd பொசிஷன் கிடைக்குது. இது 2 தான் சப்ஸ்டியூயன்ட். ஓகே, குளோரினுக்கு 3rd கிடைக்குது, மீத்தைலுக்கு 2nd கிடைக்குது. இதே ரைட்லேருந்து பண்ணால் ரைட்லேருந்து பண்ணால் எப்படி வரும்? இங்கே 1 2 3 4 வரும். குளோரினுக்கு 2ண்டும் மீத்தைலுக்கு 3டும் கிடைக்குது. என்ன ரூல் இப்போ அப்ளை பண்ணலாம்? ரூல் என்னடா அப்ளை பண்ணலாம் சொல்லுங்கள். ரூல் என்னன்னா ப்ரையாரிட்டி. யூஸ்வலாக இந்த ப்ரையாரிட்டின்னு ஒன்று பார்ப்பீங்க. ஓகே, ப்ரையாரிட்டி. ஸோ பேரண்ட் செயின் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி பார்க்கணும். ஆனால் இங்கே ப்ரையாரிட்டி கிடையாதே. ஏன்னா குளோரின் ஹாலோ அப்படின்றது வந்து ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஹாலோன்றது ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். அப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி கிடையாது. ஆனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி இருக்குது. பிரவீன் காட் இட் ரைட், வெல் டன்டா. ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி இருக்குது. ஐதர் ஃபங்க்ஷனல் குரூப் வேணும், இந்த இடத்துல அது இல்லை, அதனால் ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு எது வரும்? குளோரோ வருமா இல்லாட்டி மீத்தைல் வருமா? ஆப்வியஸ்லி குளோரோ தான் வரும். ஸோ குளோரோ வர்றதுனால நம்ம இந்த நம்பரிங் எடுக்க போகிறது இல்லை, இந்த சைடில் இருந்தால் நம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நவ் யுவர் நேம் பிகம்ஸ் வெரி ஈஸி. 2 குளோரோ 3 methyl butane. This was a question asked in 2013. Okay. Okay, இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குடா. எல்லா கொஷனுக்கும் இதே செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஸோ டோன்ட் வரி, இந்த கொஷின் பார்க்கலாம் இப்போ. ஓகே, இந்த கொஷின் நம்பர் பி. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின், இதே தான் ஸ்டெப், இதே தான். பேரண்ட் செயின் ஐடென்டிஃபை பண்ணு, ப்ரையாரிட்டி அசைன் பண்ணு, அதுக்கப்புறமா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கோ. ஓகே, பேரண்ட் செயின் இது தான்டா ஆப்வியஸ்லி. அண்ட் இதில் வந்து அந்த ப்ராக்கெட் கூட போடல, நம்மளுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி ஈஸி நவ். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் ப்ரையாரிட்டி நான் ட்ரிக்கு சொல்லி தரேன் எப்போ வரும்போது. ஹாலோ ஆல்கேன்ஸில் அது பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம ஆல்கஹால் சாப்டர் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே கைஸ் இங்கே இருக்கு பாரு, ஒன்று டபுள் பாண்ட் ஒன்று இருக்குது, ஹாலோஜன் இருக்குது. டபுள் பாண்ட் ஹையர் ப்ரையாரிட்டியா, ஹாலோஜன் ஹையர் ப்ரையாரிட்டியா? டக்குன்னு சொல்லுங்கள். டபுள் பாண்ட் ஹையர் ப்ரையாரிட்டியா, ஹாலோஜன் ஹையர் ப்ரையாரிட்டியா? டபுள் பாண்ட் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஓகே, டபுள் பாண்ட் தான் ஹையர் ப்ரையாரிட்டி, விச் மீன்ஸ் நம்பரிங் இப்படி பண்ணுறோம். 1 2 3 4 5. நம்மளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல, இது மட்டும் தான் பண்ணி ஆகணும், டபுள் பாண்ட் ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கிறதுனால. ஓகே, ஸோ வி வில் சே 4 குளோரோ 1 2 3 4 5. 5 கார்பன் செயினுக்கு பேர் என்னதுடா? டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா பென்ட் 1 ஈன், இதுதான் இதோட நேம். நான் இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால அப்படி அப்படியே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் இருக்கோ அங்கே எழுதியிருக்கேன். பட் கைஸ், எக்ஸாம் பேப்பரில் எழுதும்போது ரொம்ப முக்கியமான விஷயம்டா, அழகாக எழுதுங்கடா. நம்மளுடைய ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டெல்லாம் காட்டாமல் க்ளீனாக அழகாக எழுதணும். ஓகேவா? சரி, ஸோ 4 குளோரோ பென்ட் 1 ஈன், 1 பென்டீன் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் IUPAC நேம் ஆஃப் திஸ் ஒன். அகெயின் இப்போ இந்த இடத்துல we have this structure fully, அதனால இங்கேயும் நம்மளுக்கு பென்டீன் தான் வருது. நம்பரிங்டா, நம்பரிங் லெஃப்ட்லேருந்து பண்ணலாமா ரைட்லேருந்து பண்ணலாமா? ஓகே பிரிஜேஷ், நம்பரிங் லெஃப்ட்லேருந்து பண்ணலாமா ரைட்லேருந்து பண்ணலாமா? லெஃப்ட்லேருந்து பண்ணணும். த ரீசன் இஸ் இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஓகே, ஸோ நவ் இதுவும் பென்ட் 1 ஈன் தான், பென்ட் 2 ஈன், சாரி பென்ட் 2 ஈன் தான். சப்ஸ்டிடியூயன்ஸ் வந்து புரோமின் இருக்குது, மீத்தைல் இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ 4 புரோமோ
4-methyl pent2ene is your correct answer. Okay, so 2013 இந்த மாதிரி question கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய question கேட்குறாங்கடா. This one is a simple question only. Let us not worry about it. நம்ம என்ன பண்ணலாம், 2025 question ஒன்று போகலாம். 2025ல ஒரு question கேட்டிருக்காங்க. We will do all the questions, don't worry. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம். Which of the following halides contain sp2 halogen bond? sp2 carbon halogen bond. Sure da, sure. எதுல sp2 bond இருக்கு? சரி, ஃபர்ஸ்ட் அல்கைல் ஹாலைடு. இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரிலாம் சொன்னால அந்த அல்கைல் ஹாலைடு இது. இதுல sp3 கார்பன் தான் இருக்கும். அப்போ இது sp3 கார்பன் வரும். அல்லைல் ஹாலைட்லையும் நம்ம கிளாசிஃபிகேஷனில் பார்க்கும்போது sp3 தான் வந்துச்சு. அல்லைல் ஞாபகம் இருக்கா? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2X, இதுதான் அந்த ஹாலோஜன் பாண்ட். இந்த இடத்துல sp3 இருக்குடா. டபுள் பாண்ட் இருந்தால் தான் sp2 வரும். சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக sp3. பென்சைல் ஹாலைடு கைஸ், நான் சொன்னல பென்சைல் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம். ரொம்ப கேர் எடுத்து ஃபோக்கஸ் எடுத்து படிக்க வேண்டிய விஷயம் பென்சைல் ஹாலைடு. ஸோ யூ ஹாவ் திஸ் benzene CH2 halogen. This is benzyl halide. Okay. In the carbon is sp3 carbon again. So the only answer remaining is vinyl halide. Very well done. Many of you have already given the answer. Vinyl halide na double bonded carbon la direct halogen attach ஆயிருச்சுனா தான் vinyl halide. 2025 ல கேட்ட question இது. ஸோ நம்ம வந்து கொஷினில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெளிவாக, அதாவது புரிஞ்சுக்கணும்டா. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பேனிக் ஆகாமல் க்ளீனாக படித்து பார்த்தோம்னா we will be fine. ஓகே, யா. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே 2025ல. இன்னொரு IUPAC நேம் கேட்டிருந்தாங்க. இது ஒரு 2 மார்க் கொஷினுக்குள்ளே வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த IUPAC நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும்? மீத்தைலுக்கு கொடுக்கணுமா, குளோரினுக்கு கொடுக்கணுமா? எல்லா சாப்டர் பண்ணிடலாண்டா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வி வில் ஹேண்டில். ஓகே, வி வில் ட்ரை. யா, ஸோ ஆக்சுவலி IUPAC நேம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து டொல்வீன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல டொல்வீன் வந்து ஜஸ்ட் பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் டொல்வீன். ஓகேவா? ஐயோ, எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மீத்தைலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல குளோரினுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, 1 மீத்தைல் கிடையாது, 4 மீத்தைல் குளோரோபென்சீன். 4 மீத்தைல் குளோரோபென்சீன். ஓகே, யா. ஸோ 1 chloro 4 methyl benzene illati 4 methyl chlorobenzene illati. So these are the confusions we usually have. ஆனா இதுல முக்கியமா நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம், நம்பரிங் வச்சு நேம் கொடுக்கலாம். all of you have given it. பட் இங்க வந்து parachlorotoluene, இது கரெக்டா தப்பா? Parachlorotoluene is not IUPAC name. Parachlorotoluene is not IUPAC name. இந்த ஆர்த்தோ மெட்டா பேரா அது எல்லாமே காமன் நேம்க்கு தான் வரும். ஓகே, ஆர்த்தோ பேரா குளோரோ, ஆர்த்தோ மெட்டா பேரா எல்லாமே காமன் நேம்க்கு தான் வரும். ஸோ we should not use that nomenclature. So that is what I wanted to say. So this is what 4 methyl chlorobenzene is correct. ஓகே, இந்த கொஷின் பார்க்கலாம்டா. இந்த கொஷின் வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கொஷின். 2025 அகைன் இது கேட்டிருக்காங்க. கைராலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, கைராலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்டா? கைராலிட்டி. ஸோ லெட் அஸ் லுக் அட் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கைராலிட்டி? கைராலிட்டினா என்னது? கை மாதிரி இருக்கிறது தான் கைராலிட்டி. வாட் டஸ் தட் மீன்? இட் மீன்ஸ் தட் மிரர் இமேஜஸ் ஆர் நாட் சூப்பர் இம்போசிபிள். ஓகே, மிரர் இமேஜஸ் cannot be superimposed on each other. அதுதான் கைரல் காம்பவுண்ட்ஸ். கைரல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ கைராலிட்டியோடைய மெயின் கண்டிஷனே ஏசிமெட்ரி. அந்த மாலிக்யூல் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து புரியாது எக்ஸாக்டாக. சார் ஏசிமெட்ரினா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க.
நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னா தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் ஒன் கார்பன். இதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, மீசோ ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒன் கார்பன் must be chiral. Chiral carbon க்கு definition என்னது? Chiral carbon attached to 4 different groups of atoms. 4 different groups of atoms கூட அடிச்சிட்டு லிங்க் ஆயிருந்தா தான் அந்த கார்பனுக்கு chiral carbon பேர். ஓகே, இதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன்டா, ரொம்ப ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன். இவ்வளோ போதும் நம்மளுக்கு. ஓகே, சிபிஎஸ்சியில் மேக்ஸிமம் இவ்வளோ போதும். ரொம்ப ரொம்ப ரேராக தான் இந்த மீசோ ஃபார்ம்ஸ் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க சிபிஎஸ்சியில். ஓகே, ஸோ லெட் அஸ் கீப் திஸ் ஒன் ஒன்லி அண்ட் தென் ட்ரா ஆல் தீஸ் 4 ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னது? 1 குளோரோப்ரோபேன், CH3 CH2 CH2 Cl. இதுதான் 1 குளோரோப்ரோபேன். இந்த 1 குளோரோப்ரோபேனில் கைரல் கார்பனே கிடையாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது, இது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் 2 குளோரோப்ரோபேன், CH3 CH CH3. ரெண்டாவது கார்பனில் ஒரு குளோரின் உட்கார்ந்துருக்கு. இது கைரலா? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கா? இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்கு, இது கைரல் காட்டம் கிடையாது. இந்த கார்பன் பாரு, ஹைட்ரஜன் குளோரின், 2 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், ஒரு சைடு மீத்தைல், இன்னொரு சைடும் மீத்தைல் தான். இது கைரல் கிடையாது. 2 சைடும் மீத்தைல் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ நாட் கைரல். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். 1 குளோரோபியூட்டேன், இதே மாதிரி தான், அதுவும் கைரல் கிடையாது. CH3 CH2 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 Cl, இதுவும் கைரல் கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின் 2 குளோரோபியூட்டேன், CH3 CH CH2 CH3 and Cl. This is your answer. ஏன்னா இந்த 3 கைரல் கிடையாது. பட் இந்த கார்பன் பாருங்க, this carbon has 1 hydrogen, 1 chlorine, 1 methyl and 1 entire ethyl group. 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா this carbon is a chiral carbon. ஓகேவா? ஸோ கைரல் கார்பன் இருந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த மாலிக்யூல் ஏசிமெட்ரிக்காக தான் இருக்கணும், கைரலாக தான் இருக்கணும். there are some exceptions. அது எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் சொல்கிறேன், இப்போதைக்கு தேவையில்லை. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கேன். ஓகே, ஐ கேன் ஷோ யூ ஃபார் த டைம் பீயிங். இப்போ நான் அந்த ஸ்ட்ரக்சர் கேட்குறேன். 2 chlorobutane and its mirror image. So I have one small way to make these structures. So this is 2 chlorobutane. Okay, mirror image of it. Yes, so நம்ம கிட்ட இப்போ 2 chlorobutane உடைய mirror image கிடைச்சிச்சு. இங்க பாருங்க. Okay, so look at this. I cannot superimpose both of them. நீ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது சூப்பர் இம்போஸ் ஆகாது. கொஞ்சம் மேலே வச்சுக்கலாமா மிரர் இமேஜை? ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கவே முடியாதுன்றது தான் கான்செப்ட். ஓகே, யூ கேனாட் சூப்பர் இம்போஸ் தீஸ் 2 மாலிக்யூல்ஸ். பாரு, நீ எப்படி சுற்றினாலும் ஏதாவது ஒரு இடத்துல டிஃபரன்ஸ் வந்துடும். ஓகேவா? இதே தான் கான்செப்ட். ஓகே, இங்கே பாரு, இங்கே மேலே இங்கே இருக்குது குளோரின், இங்கே இருக்குது. நீ அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணினாலும் முடியாது. நீ எப்படி ரொட்டேட் பண்ணினாலும் ஏசிமெட்ரிக் மாலிக்யூல்ஸை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கவே முடியாது. அது சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்டா ஃபண்டமெண்டல். ஓகே, நான் வந்து கைரல் கார்பன் அப்படின்லாம் சொல்கிறேன், பட் கைரல் கார்பன் ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது 2 கைரல் கார்பன் இருக்கும். 2 கைரல் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா that will cancel each other out. That can be superimposed on its original substance. Okay, A chiral show பண்ண A chiral show பண்ணலாமே. very nice idea. So 2 chloropropane try பண்ணுவோமா? Structure of 2 chloropropane. Okay, ஒரு நிமிஷம். Structure of 2 chloropropane.
This concept is important guys. ஏன் தெரியுமா SN1 SN2 படிக்க போறோம். SN1 SN2 ல chirality ரொம்ப முக்கியம். Guys, I am from IIT Kanpur da. Okay. IIT Kanpur la I've done my PhD also. All right, let's see this. Show me mirror image. இப்போ mirror image இது கிடைக்கும் தெரியுமா? இதை நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணிடலாம். இங்க இருக்கு பார். Okay, so this can be easily superimposed. வந்துச்சு பார், ஒரே ஸ்டைலில் வந்துச்சு பார் ரெண்டும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி சூப்பர் இம்போசிஷன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா that molecule is not chiral. ஓகே, எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரி வந்துருச்சு பார். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிடலாம் இதில். யூ கேன் ஈஸிலி சி எல்லா ஆட்டமும் கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்துடும். ஓகேவா? யா, சரி, இது போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் நம்ம அடுத்த செட்டு போயிடலாம். தென் let us go ahead and see one more question. இந்த கொஷின் நான் காமிச்சிடுறேன். இந்த கொஷின் எதுக்கு அப்படின்னா, யா, நம்மளுக்கு ஐயூபிஎஸ்சி நேம் வந்து இங்கே டைரெக்டாக கொடுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஒன் ஷாட் போடலாம்டா, போடலாம். நம்மளுக்கு இங்கே பாரு, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ஏதோ ஒரு கொஷின், ஓகேவா? இந்த கொஷின் முடிச்சுட்டு இதோடைய ஐயூபிஎஸ்சி நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேவ் ஆஸ்ட் அ கொஷின், அதில் ப்ராடக்ட் ஒன்று வரும், அந்த ப்ராடக்டோட ஐயூபிஎஸ் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் அட் திஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்ஷியரி பியூட்டைல் ஈத்தர்டா, டெர்ஷியரி பியூட்டைல் ஈத்தர். இந்த கொஷின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கிவ் சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வி வில் see this later on. பட் இந்த இடத்துல ஐயூபிஎஸ்சி நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஈத்தர் அப்படின்னா இங்கே இருக்குது ஆக்சிஜன். ஓகே, டெர்ஷியரி பியூட்டைல் குரூப்பு, டெர்ஷியரி பியூட்டைல் குரூப் தெரியுமாடா உங்களுக்கு? ஈத்தால் குரூப் ரொம்ப ஈஸி. ஈத்தால் குரூப்னா CH2 CH3. டெர்ஷியரி பியூட்டைல் குரூப்னா கார்பன் அட்டாச் டு 3 டிஃப்ரெண்ட் அதர் கார்பன்ஸ், மீத்தைல் கார்பன்ஸ். ஸோ இந்த குரூப்புக்கு பேர் டெர்ஷியரி பியூட்டைல் குரூப். இந்த குரூப்புக்கு பேர் ஈத்தைல் குரூப். ஆனால் இது வந்து காமன் நேம். திஸ் இஸ் காமன் நேம் ஆஃப் திஸ் ஈத்தர். ஓகேவா? இதுக்கு ஐயூபிஎஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ தே வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ லெட் அஸ் நவ் டேக் அ லுக் அட் திஸ். திஸ் ஒன் வில் பி 1-ethoxy 1,1 dimethyl ether. ஓகே, ஈத்தரோடைய நாமன்க்ளேச்சரில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா படிக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ தட் நீங்கள் ஐயூபிஎஸ்சி நேம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கேப்பில் நம்மளுக்கு இது வந்து கேட்பாங்க, இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இனஃப். நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ் நம்மளுக்கு தெர் ஆர் மல்டிபிள் மெத்தட்ஸ்டா. அல்கீன்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், ஆல்கஹால்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஃபர்ஸ்ட் சி ஃப்ரம் அல்கீன்ஸ். மெயினாக 3 மெத்தட் இருக்கு ஃப்ரம் அல்கீன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CH. லெட்ஸ் டேக் ஒன் மெத்தட், CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்கா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? HBr கூட ஆட் பண்ண போகிறோம். அடிஷன் ஆஃப் HBr. ஓகே, in the presence of just aqueous HBr, dilute acid, அந்த மாதிரி எதை வேணால் போட்டுக்கலாம். ஓகே, யா. ஸோ நவ் என்ன நடக்குது? வாட் இஸ் த மேஜர் கான்செப்ட் ஹியர்? எஸ், திஸ் ஒன் இஸ் மார்கோனிகாவ் அடிஷன். அடிஷன் ஆஃப் அல்கீன்ஸில் மார்கோனிகாவ் அடிஷன் வரும். ஹைட்ரஜன் வந்து HBrே நம்மளுக்கு பிரிஞ்சிடும், H ப்ளஸ் அண்ட் Br மைனஸாக பிரிஞ்சிடும். மார்கோனிகாவ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம், நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல இந்த HBrல நெகட்டிவ், Br மைனஸ் தான் நெகட்டிவ். த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் adds to the carbon having less number of hydrogen atoms. அதுதான் சொல்லுது. ஆமாம் பிரணேஷ், போதுண்டா,
NCERT book previous year question படிச்சாலே you will be perfectly ready for the exam. Okay, கவனிங்க இந்த இடத்துல என்ன ஆகுது. ஸோ பிஆர் வந்து இங்கே போக போகுது, மிடில் கார்பன் போக போகுது, ஹைட்ரஜன் வந்து எண்டு கார்பன் போக போகுது. இதுதான் மார்க்கோனிகா ரூல். ஓகே, ஸோ லெட் அஸ் நவ் ரைட் தி சேம் திங். CH3 CH, பிஆர் மிடில் கார்பனில் போகுது, ஹைட்ரஜன் எண்டு கார்பனில் போகுது, CH2 வந்து CH3 மாறிடுச்சு. சிம்பிள். திஸ் இஸ் மார்க்கோனிகா அடிஷன். ஓகே, பட் தெர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் திங், ஆன்டி மார்க்கோனிகா அடிஷன். வாட் இஸ் தட்? CH3 CH double bond CH2, அதே தான் பண்ண போகிறேன், HBr தான் போட போகிறேன். பட் I am going to take some peroxide H2O2 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டேன் அப்படின்னா you will get something called as peroxide effect. ஓகே, ஸோ peroxide effectனா என்னது? இந்த peroxide effectனா மார்க்கோனிகா ரூலை உல்டா பண்ணணும். ஓகே, மார்க்கோனிகா ரூலை உல்டா பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி தான் வரும். H ப்ளஸ் பிஆர் மைனஸாக நம்ம எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல, நான் சொல்கிறேன் அது. பட் பிஆர் வந்து எங்கே போகும்னா மிடில் கார்பனுக்கு போகாமல் எண்டு கார்பனுக்கு போகும். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் goes to the hydrogen having carbon having more number of hydrogen atoms. ஸோ இந்த இடத்துல CH3 CH2 CH2 Br இந்த டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனுக்கு தான் போகணும், ஆனால் எண்டு கார்பனுக்கு போகணும். ஓகே, இதுக்கு ரீசன் இருக்குடா, இதுக்கு ரீசன் இருக்கு. We will look at it, but before that let's look at one question based on this. Okay, சரி, ரீசன் சொல்லிடலாமா? ஒரே ஒரு செகண்ட் கைஸ், ஒரே ஒரு செகண்ட். ரீசன் என்ன? ஓகே, alkene plus HBr in the presence of some polar solvent. இந்த மெக்கானிசம் வந்து கார்போகேட்டையான் மீடியேட்டட் மெக்கானிசம். கார்போகேட்டையான் அப்படின்னா என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது H பிளஸ் அட்டாக் பண்ணும், Br மைனஸ் அட்டாக் பண்ணாது, H பிளஸ் அட்டாக் பண்ணும். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் அல்கீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2, ஹைட்ரஜன் வந்து இந்த எண்டு கார்பனுக்கு போகுமா? CH3 CH சிங்கிள் பாண்ட் CH3, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும்டா. ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு தெரியும். ஓகே, செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆன் தி அதர் ஹேண்ட், இப்போ நம்மளுக்கு இதே ரியாக்ஷன் CH3 CH double bond CH2 with HBr in the presence of H2O2. H2O2 எடுக்க வேண்டாம், ஆர்கானிக் பெராக்சைடு எடுத்துக்கலாம். ஆர்கானிக் பெராக்சைடு எடுத்தோம்னா then what happens is, இந்த HBr வந்து Br டாட் கொடுக்கும், ஆர்கானிக் பெராக்சைடோட சேர்த்து Br ஃப்ரீ ரேடிக்கல் கொடுக்கும். இட்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகே, ஸோ வாட் வி வில் எண்ட் அப் கெட்டிங் இஸ் CH3 CH ஃப்ரீ ரேடிக்கல் வித் CH2 Br. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வரும். இது வந்து செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். இதுதான் டிஃபரன்ஸ் அதுதான். ஓகேவா? பயோமாலிகல்ஸ் பண்ணலாம்டா, லேட்டர் ஆன் பண்ணலாம், டோன்ட் வரி. நம்ம ஒவ்வொரு சாப்டராக எல்லா சாப்டரையும் பார்க்கலாம். இந்த செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் வரதுனால தான். ஸோ தெர் வாஸ் ஒன் கொஸ்டின், ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் பேஸ்ட் மெக்கானிசம் அப்படின்னு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காமிக்கிறேன்டா, தட்ஸ் வாட். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ தென் இந்த டெர்மினலில் போய் அட்டாக் ஆகிறதுனால ஆன்டி மார்க்கோனிகா ரூல் சொல்கிறோம்ல, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னால டெர்மினல் கார்பனில் போய் அட்டாக் ஆகுது. ஓகே, இங்கே வந்து ஃப்ரீ ரேடிக்கல் கிடையாது, கார்போகேட்டையான் மெக்கானிசம்ன்றதுனால மிடில் கார்பனில் போய் அட்டாக் ஆகுது. ஸோ திஸ் வில் கிவ் யூ CH3 CHBr CH3, this will give you CH3 CH2 CH2 Br. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் யூ ஆஸ்க் மீ டு சேஞ்ச் தி கலர் டு அ மைல்டர் கலர். ஓகே கைஸ், இங்கே பாருங்க, நான் இதை எதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சொன்னேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கொஷின் 2025 அகெயின். இந்த கொஷினில் பாருங்களேன், தெளிவாக கொடுத்துருக்காங்க. கவனிங்க, HBr அடிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கண்டிஷன் கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துல ஆனால் Br2 அண்ட் ஹீட்னு கொடுத்துட்டாங்க. Br2 அண்ட் ஹீட். புரோமினை ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? யா, திஸ் இஸ் லைவ் ஒன்லிடா. புரோமினை ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? Br2 ஜஸ்ட் நான் ஹீட் பண்ணுறேன், வாட் வில் வி கெட்?
free radical, exactly, you will get a free radical, Br dot கிடைக்கும் இங்க. ஆனா இந்த இடத்துல அது கிடையாது, இந்த இடத்துல Markovnikov addition தான். Okay, Markovnikov addition. So that is the basic difference. ஈஸியாக தான்டா இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, நம்ம ப்ரிப்பரேஷனை கரெக்டாக சாலிடாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கொஷின். திஸ் கொஷின் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி ஈஸி. நம்ம என்ன பண்ணணும்னா பிஆர் டாட் வரும்போது பிஆர் டாட் எந்த இடத்துல போய் அட்டாக் ஆச்சுன்னா ஸ்டெபிலைஸ் ஆகும்னு பார்க்கணும். ஓகே, ஒன் டை தேவை என்னடா சொல்ல வர. சரி, we will see. Okay, so then you have this structure, chlorine is here, and then you have CH3 இந்த இடத்துல போய் bromine உட்காரும். ஓகே, பென்சைல் பொசிஷன்ல ஃப்ரீ ரேடிக்கல் போய் உட்காரும். இந்த இடத்துல என்ன ஆகுது, இங்க டைரக்டா அடிஷன் ஆயிடும். இந்த bromine வந்து இங்க டெர்ஷியரி இடத்துல போய் உட்காரும். So you will get CH3 Br here. Okay, that's the only difference now. That's the only difference. So this is also another nice question. So let us now move on to the very first question. Guys, this is the easy question. Okay, so take a look at this. Synthesis of alkyl iodide is best done by iodide வேணும் எனக்கு. Okay, how to remember equation, group பண்ணி படிங்கடா. நிறைய பேர் இந்த கொஷின் கேட்டிருக்கீங்க. how to remember ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறைய மெமரைஸ் பண்ணுறதுக்கு. மெமரைஸே பண்ணாத, குரூப்பாக எடுத்து ஒவ்வொரு கிளாஸிஃபை பண்ணி படி. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஹாலோஜினேஷன், ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச். திஸ் இஸ் ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச். ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டில் ரெண்டு இருக்குது மெயினாக. ஒன்று வந்து ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனில் ஃப்ளூரினை சப்ஸ்டியூட் பண்ணுவேன், ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷனில் அயோடைட் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஓகே, ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு ரியாக்ஷன். ஒன்று ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் ஃப்ளூரைடு, இல்லாட்டி கொபால்ட் ஃப்ளூரைடு, இல்லாட்டி ஆன்டிமனி ஃப்ளூரைடு, இல்லாட்டி மர்க்யூரி ஃப்ளூரைடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளூரின் சால்ட் எடுத்துப்பாங்க. ஃப்ளூரின் சால்ட் எடுத்து உங்களுக்கு எனி இட் கேன் சப்ஸ்டியூட் எனி ஆஃப் குளோரின் ஆர் புரோமின். அல்கைல் ஹாலைடு, அல்கைல் குளோரைடோ அல்கைல் புரோமைடோ அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So you will have this fluorine substitution. But Finkelstein reactionல ரெண்டு கண்டிஷன் மெயினாக நம்மளுக்கு வேணும். ஒன்று அசிட்டோன் மீடியம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு அயோடைட் சால்ட் இருக்கணும். சோடியம் அயோடைட் போட்டிங்கன்னா கூட போதும். அது என்ன பண்ணும், குளோரைடோ ஃப்ளூரைடையோ எடுத்து விட்டு அயோடைட் போய் அங்கே உட்காந்துக்கும். ஸோ அல்கைல் அயோடைட் வேணும்னா Finkelstein reaction வேணும். அப்ஷீன் ஹாய்டா, welcome here. Yes, dry acetone, of course, dry acetone, of course. Okay, this is clear. This is also a question coming in 2025. so இப்போ நம்ம NCERT புக் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச்லாம் அதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஒன் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkyl halides from alcohols. இந்த செட்டு பார்த்துருக்கீங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkyl halides from alcohols, ரைட். ஆல்கஹால்ஸ்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன ரியேஜென்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்டிங்க, ரியேஜென்ட்ஸ்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோ? குரூப்பாக பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரியாக்ஷனுக்கு ஆல்கஹால்லேருந்து எனக்கு alkyl halide வேணும்னா என்னென்ன ரியேஜென்ட் செட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, டெல் மீ. பெரிய கன்வர்ஷன், எல்லா கன்வர்ஷனும் பார்த்துடலாம்டா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, யா, மெயினாக நம்மளுக்கு SOCl2 பார்த்துருக்கீங்களா? SOCl2 டார்சன் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் நம்மளுக்கு ரொம்ப பியோர் alkyl halide is obtained. இதுக்கு ரீசன் கேட்டிருந்தாங்க.
என்ன ரீசன், ஏன் SOCl2 யூஸ் பண்ணால் ரொம்ப பியூர் பொசிஷன் grooves ப்ராசஸ் ஏன் வந்து பியூராக கிடைக்குது. இது கூட சேர்த்து நம்மளுக்கு PCl3யும் யூஸ் பண்ணியிருக்கலாம், PCl5ம் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி லூகாஸ் ரியேஜென்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஸ்பெஷலான மெத்தட். ஓகே, ஏன் இந்த மெத்தட் ஸ்பெஷலான மெத்தட்னா எக்கனாமிக்கல் அதெல்லாம் ஒரு சைடு. ஆனால் இது let me show you how this reaction works. Let us take one alcohol C2H5OH. இதை என்ன செய்கிறோம், SOCl2 கூட போடுறோம். நான் வந்து SOCl2 கொஞ்சம் ஒரு மாதிரி போடுறேன், நான் SOClCl இப்படி போட்டுக்கிறேன். ரீசன் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போயிடுமா, இங்கே SO2 வந்துடுமா, இங்கே C2H5Cl வரும். ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். யூ வில் கெட் C2H5Cl, SO2 அண்ட் HCl. இந்த ரெண்டுமே கேஸ்டா. SO2வும் கேஸு, ஹைட்ரஜன் குளோரைடும் கேஸு. அது ரெண்டும் போயிடும், சிஸ்டம் விட்டு போயிடும். நம்ம ப்ரொப்போர்ஷனை கரெக்டாக எடுத்துருந்தோம்னா, ஏன் ஆல்கஹாலும் SOCl2 ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக எடுத்துருந்தோம்னா we will easily get a very pure, highly pure substance. This is a gas that escapes, this is a gas that escapes. This is the process. So it is very easy to obtain pure alkyl halide from this. Okay, இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி படிங்க. ரைட். ஸோ தட் இஸ் ஒன் மெத்தட். இது வந்து நம்ம SOCl2 பார்த்தாச்சு. PCl3லையும் pretty much அதே. PCl5ல சைட் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கீங்களாடா, அதுவும் இதே மாதிரி பண்ணலாம். C2H5OH நம்ம PCl5ஐயும் PCl3ClClன்னு பிரித்து எழுதிக்கலாம். இது போட்டால் என்ன ஆகும், இதே மாதிரி ரியாக்ஷன்ஸில் இப்படி வந்துடும் உனக்கு. C2H5Cl plus POCl3 plus HCl. சைட் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவ்ஸ் யூ அ சைட் ப்ராடக்ட் வித் sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, யா. ஸோ திஸ் இஸ் மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். லெட் மீ சி சம் கொஸ்டின். ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்தோமா. லெட்ஸ் சி திஸ் கொஸ்டின் கைஸ். ஓகே, chlorobenzene reacts with this is a properties படிச்சேன். ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். மேஜர் மோனோஹாலோ ப்ராடக்ட்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். 2025 கொஸ்டின். ஓகே, மோனோஹாலோ ப்ராடக்ட் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எது நடக்குதோ அது போட்டால் போதும். யா, shall we try this question? Just 1 minute. Okay. 2021ல இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது. ஏன்னா SOCl2 தான் ஃபைன், பட் இந்த OH வச்சு ரியாக்ட் பண்ணுமா, இந்த OH வச்சு ரியாக்ட் பண்ணுமா, இதை நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ விச் OH ஷுட் ஐ டேக்? குளோரின் ரிப்ளேஸ் ஆகும். எந்த குளோரின் ரிப்ளேஸ் ஆகும்? எனக்கு மோனோஹாலோ தானே வேணும். மோனோஹாலோனா சிங்கிள் ஹாலோஜன். ஓகே, சிங்கிள் ஹாலோஜன். மறக்காமல் இருக்கணும்னா ரெண்டு. ஸோ மெனி ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் டிப் ஆல்சோ. மறக்காமல் இருக்கணும்னா எப்படி படிக்கிறது? ரெண்டு விஷயம் தான்டா. நீங்கள் ரெண்டு விஷயத்தில் தான் ஒரு விஷயம் நடக்குது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறது. ஏன்டா படிக்கிறோன்னு படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், மறந்துடும். ஓகேவா? இன்வால்மெண்ட்டோட நான் இதை படிக்கிறேன், இதை நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸோடு உட்காந்து படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். இன்னொன்று ரெப்படிஷன். அகெயின் அண்ட் அகெயின் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அதான் அந்த எமோஷன் இன்வால்வ் பண்ணி இன்வால்மெண்ட்டோட ஃபோக்கஸோட இது எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இதை படிப்பேன், அந்த கான்ஃபிடென்ஸோட ஒரு கன்விக்ஷனோட படிச்சிங்கன்னா மறக்காது. ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ், SOCl2 ஒர்க்ஸ் ஆன் ஒன்லி ஆல்கஹால். ஆல்கஹால் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். திஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அன் ஆல்கஹால், திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபீனால். ஃபீனாலோட ரியாக்ஷன்ஸ் வேறு, அது அவ்வளோ ஈஸியாக சப்ஸ்டியூஷன்லாம் நடக்காது. ஓகேவா? இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும், நீங்கள் ஆல்கஹால் சாப்டரில் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி நம்ம திருப்பி படிப்போம். ஓகே, இதுதான் வந்து பென்சைலிக் ஆல்கஹால்.
பென்சைலிக் ஆல்கஹால். ஸோ கொஞ்சம் ட்ரிக் கொஷின் கேட்டாங்க. டேரெக்டாக இதை வந்து உங்கள் டெக்ஸ்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் 2025ல் இது கேட்டிருந்தாங்க. இதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர்லாம் இருக்குது, இதை நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது, ஃபாஸ்ட்டாக நடக்காது அப்படின்னு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா then you will get the answer. SOCl2 will not touch phenolic alcohol, but instead it will touch benzylic alcohol, convert it to Cl. ஓகேவா? மேஜர் ப்ராடக்ட் எழுதுனா போதும்டா. ஓகே, மேஜர் ப்ராடக்ட் எழுதுனா போதும். ஆனால் நீங்கள் எழுதும் போது ஃபுல் ரியாக்ஷன் எழுதணுன்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, they all want you to write the full reaction. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல மேஜர்னு கண்டிப்பாக மார்க் பண்ணணும். இது சிபிஎஸ்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மேஜர் ப்ராடக்ட்ன்றத ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, அதுதான். ஓகே, ஐயூபிஎஸ்சி நேம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இப்போதைக்கு அவசியம் கிடையாது. ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேஜர் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கீழே இதுதான் இருக்கும். நேம் எழுதலைன்னா அவங்க மார்க் குறைக்க முடியாது. ஓகேவா? பட் பிகாஸ் வி ஆர் குட் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹாவ் டு ரைட் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் கேன் பி 4-chloromethyl phenol. அவ்வளோதான். நம்ம நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அதனால் நம்ம எழுதிப்போம். ஓகே ஓகே, ஸோ மைனர் ப்ராடக்ட்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை. SO2 + HCl நம்ம எழுதினா போதும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு மல்டி ஹாலோ ப்ராடக்ட் தான், இதுவும் சேர்ந்து சப்ஸ்டியூட் ஆகிறது தான் மல்டிபிள் ப்ராடக்டாக வரும். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கொஸ்டின்டா. பெராக்சைடு எஃபெக்டா, கார்போ கேட்டையான் ரீஅரேஞ்ச் ஆகிற மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் ரீஅரேஞ்ச் ஆகாது. ஓகேவா? கொஷின் தெரியலனா என்ன செய்கிறது? இதில் ட்ரிக்கெல்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டாம். நம்ம அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் நம்ம. ஓகே, ரைட் நோ வி வில் கோ ஃபார்வர்ட் வித் த கான்செப்ட்ஸ். நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அதை மட்டும் பண்ணலாம். நியூமெரிக்கல்ஸ் தானே, அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பெராக்சைடு எஃபெக்டில் என்ன ரூல் நம்ம அப்ளை பண்ணணும்? ஆன்டி மார்கோனிகாவ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த HBr-உடைய நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம் கோஸ் டு த கார்பன் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அவ்வளோதான். ஸோ உன்னோட மேஜர் ப்ராடக்டே CH2 Br. Okay, so we can call this as what? 3-phenyl 1-bromo-propane. Yeah, 1-bromo 3-phenyl propane. Okay, it is possible to get centum, of course. Okay, so this is a nice question. The question la namakku ippodikku venda. All right, in the question la paathachu. So let us move on to the next section. reactions போய்டலாமா? இல்லாட்டி இந்த கொஸ்டின் பார்க்கலாம். வெயிட் பண்ணு. This is another question. This is also asked in 2024 or 2025. Without peroxide na? Without peroxide. Okay, so one of you asked this question. That is a nice one. Suppose அந்த இடத்துல peroxide இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது? Hold on. எங்கே போயிட்டு வந்தது? இது இங்கே இருக்கு. ஓகே, இதே ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பென்சீன் ரிங்கில் 3 கார்பன், எண்டில் கார்போகேட்டையான் இருக்குது. Let's do this. Benzene ring da. Okay, 3 carbon, CH2 CH double bond CH2 with HBr. Suppose உங்களுக்கு peroxide கொடுக்கலன்னு வச்சுக்கோ. ஓகே, பார்த்துலாம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம்ல, ப்ரிப்பரேஷன் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் கன்வர்ஷன்ஸ் போய்ட்டு வேண்டியதானே. கன்வர்ஷன்ஸ் நிறைய டைம் எடுத்து பார்ப்போம் கைஸ். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, எல்லா கொஷின்ஸையும் பார்ப்போம். ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இந்த HBr வந்து H+Br- எடுத்துப்போம். ஓகே, நீங்கள் அல்கீன் சாப்டரில் இந்த ரியாக்ஷன் பேர் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? தேங்க்யூ பிரியங்கா. 2xல போகணுமா? கொஞ்சம் பார்க்கலாண்ணா. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மெதுவாக போனால் தான் நம்மளுக்கு போக போக ஸ்பீட் எடுக்க முடியும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? சரி,
இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? மார்க்கோனிகாவ் அடிஷன்லாம் அது அடிஷனோட பேர். ரியாக்ஷன் மெக்கானிசமோட பேர் என்னது? ரூல் நான் கேட்கல. மார்க்கோனிகாவ்ன்றது ரூல். மார்க்கோனிகாவ்ஸ் அடிஷன், மார்க்கோனிகாவ்ஸ் ரூல், மார்க்கோனிகாவ்ஸ் அடிஷன் ப்ராடக்ட், அதெல்லாம் ஒரு சைடு. நான் அது கேட்கல. இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்க்கு ஒரு பேர் இருக்கு. அப்படியே க்ளோஸாக வரீங்க. டபுள் பாண்ட் இருக்குடா. டபுள் பாண்ட்னா அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும். வாட் அடிஷன் ரியாக்ஷன்? திஸ் இஸ் அ டேஷ் அடிஷன் ரியாக்ஷன். இந்த பேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நேம்ல இருந்தே நம்ம மெக்கானிசமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் நாட் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கைஸ். அது கார்பனல் காம்பவுண்டில் தான் வரும். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் கிடையாதுமா. என்னது இது? பீட்டா எலிமினேஷன் தானடா வரும். பீட்டா அடிஷன் எப்படா வரும்? அது இல்லை. ஹாலோ ஹைட்ரேஷனுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டீங்க. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த நேம் நான் பார்க்கல. பட் வெரி குட், வெரி குட். த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் இட், வெரி நைஸ்டா. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எலக்ட்ரோஃபைல் தான் வந்து உட்காருதுன்னு அர்த்தம். ஸ்டெப் 1 எலக்ட்ரோஃபைல் இஸ் அட்டாக்கிங் த டபுள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எலக்ட்ரோஃபைல் என்னது இது? வேர் இஸ் த எலக்ட்ரோஃபைல்? இந்த HBRல எது எலக்ட்ரோஃபைல்? H பிளஸா BR மைனஸா? திங்க் அபவுட் இட். டைம் எடுத்து யோசிங்க. டைம்லாம் கிடைக்கும். ப்ரிப்பரேஷன் அப்போ டைம்லாம் கிடைக்கும். ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, புரிஞ்சிருச்சு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மைண்டு ஒன்று செட் ஆகும். அந்த மைண்டு செட் ஆயிடுச்சுன்னா கொஷின் பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே? எஸ், ஹெச்ன்னு தனியாக சொல்லாதீங்க. H ப்ளஸ் தான் இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல். சொல்யூஷனில் H3O+ இருக்கும். பட் H+ தான் வந்து அட்டாக் பண்ண போது. இட் ஹேஸ் 2 பாசிபிலிட்டிஸ். இங்கேயும் அட்டாக் பண்ணலாம், இங்கேயும் அட்டாக் பண்ணலாம். ரெண்டு இடத்துல எங்கே அட்டாக் பண்ணும்? எங்கே அட்டாக் பண்ணுன்னு பாருங்க. ரெண்டு பாசிபிலிட்டியும் எழுதிடலாமே. லெட்ஸ் டேக் போத் பாசிபிலிட்டிஸ் அண்ட் சி விச் இஸ் மோர் ஸ்டேபிள். ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகணும்னா இந்த இடத்துல CH2 வருமா? அஃப்கோர்ஸ் இந்த டபுள் பாண்ட் வந்து ஒரு சைடு தானே போக முடியும். இல்லாட்டி இங்கே போக முடியுமா? CH2 CH3 இங்கே ப்ளஸ் வருமா? இது பிரைமரி கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான். ஓகே, இது இந்த கொஷனை நான் ஏன் வந்து இவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று நடக்கும். செகண்டரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள், பிரைமரி கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிள். இந்த இடத்துல என்ன ஆகும்? ஹைட்ரைடு வந்து ஷிஃப்ட் ஆகும். இது முக்கியமா? எஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹைட்ரைட் ஷிஃப்ட் வரைக்கும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஆகி நம்மளுக்கு இன்னும் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கிடைக்கும்டா. கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. ஓகே, CH2 CH3. This gives you a benzyl carbocation. Benzyl carbocation is more stable. அதுக்கப்புறம் வந்து புரோமைடு வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கும். This will be your major product. CHBr CH2 CH3. ஓகேவா? This is the reason why I took this reaction. Why is it electrophilic addition reaction? It can't be nucleophilic. இல்லடா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எலக்ட்ரோஃபைல் தான் அட்டாக் பண்ணுது. அதனால அது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் வரணும். ஓகே, நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும்டா. we have to see naming reaction. we will see naming reaction. ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர் கைஸ்? இது வரைக்கும் கிளியரா? ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஓகேவா ஓரளவுக்கு? ஐ திங்க் if we want we can see some questions here also. Let's see. Okay, hold on 2009ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க இதே பேஸ் பண்ணி. Let's see that. இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? We will go on to do chemical properties. Okay, let's see. So this is the question. 2009ல வந்த question.
ரொம்ப ஓல்டுன்னு நினைக்காதீங்க, சிபிஎஸ்சி ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. அதனால் we can safely say all these questions are fair game. Okay. Minor product வரும்டா 4-hydroxybenzyl chloride. Okay. So now take a look at this. Hydrogen iodide, hydrogen bromide. ரெண்டுமே மார்க்கோனிகாவ் ரூல் தான்டா. ரெண்டுமே மார்க்கோனிகாவ் ரூல் தான். அயோடைடு வந்து இங்கே போகும். ஸோ H ப்ளஸ் I மைனஸாக பிரிச்சுக்கலாம். I மைனஸ் வந்து இங்கே போக போகுது, H ப்ளஸ் வந்து இங்கே போக போகுது. அந்த டபுள் பாண்டில் டைரெக்டாக போய் அட்டாச் ஆக போகுது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். 2009 எக்ஸாமில் கேட்டது. CH3I முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே, 1 அயோடோ 1 methyl cyclohexane நேம் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நென் திஸ் ஒன், இதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல பெராக்சைட்லாம் எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாக வந்து மார்க்கோனிகாவ் அடிஷன், புரோமின் நடுவில் போகும், இந்த கார்பன் இங்கே போகும். ஸோ யூ வில் ஹாவ் CH3, CH2, CHBr, CH3. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒன் மோர் ஸ்டெப் எடுத்துக்கலாம். மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் மைனர் ப்ராடக்ட் எழுதணும்னா எழுதலாம். இது வந்து மைனர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே CH3, CH2, 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 Br, திஸ் இஸ் மைனர் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆல் ரைட். there was another question. HIக்கு பதிலாக HBr போட்டால் இதே தான். பட் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். let us take one case. ஓகே, இதே கேஸில் let's take CH3, CH2, CH double bond CH2. இந்த இடத்துல நான் வந்து HI போடுறேன்டா. ஓகே, பட் in the presence of peroxide, guys, what will happen? presence of peroxide இருக்கும்போது என்ன வரும்? சொந்த ஊர் நெல்லை தான்டா, பட் born and brought up in Chennai only. அனிமே என்னடா அனிமே சொல்றீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வருது, அமீன்ஸ் பத்தி பேசுங்கடா, அனிமே பத்தி ஏன்டா பேசுறீங்க? யா, this will not show anti-Markovnikov addition. நல்லா புரிஞ்சுக்கோங்க, anti-Markovnikov addition வராது. ஓகே, this even though peroxide is there, peroxide will not work with HI. peroxide does not work with HI. இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா NCERT புக்ல கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ட்ரிக் கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஸோ நோ anti-Markovnikov rule. Cause addition for HCl and HI, HF, HCl or HI. HF, HCl, HIக்கு anti-Markovnikov addition வராது. HF, HCl, HIக்கு anti-Markovnikov rule வராது. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் ஆது எண்டோதெர்மிக்ல இருக்கும். எண்டோதெர்மிக்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ், ஃபேவரபிளாக இருக்காது. HIல ரெண்டாவது ஸ்டெப்பு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், HClல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த பாண்டு உடையவே உடையாது. ஓகேவா? So that is why we have Markovnikov addition only. So here your product will be CH3, CH2, CHI, CH3. இதுதான் product வரும். This is Markovnikov addition only. Okay, Markovnikov addition only. So this will not give you anti-Markovnikov addition. For Markovnikov addition HI வரும். Markovnikov தான்டா general default case Markovnikov addition தான். Okay, default case Markovnikov addition தான். பட் ஆர்கானிக் பெராக்சைடு யூஸ் பண்ணால் HBrல மட்டும் அந்த பெராக்சைடு எஃபெக்ட் வரும். பட் அதர்வைஸ் யூ வில் நாட் ஹேவ் திஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் see some questions after this. Let's do one question like this. Complete the following reaction by writing the structural formula of A and B. The question. Okay. What is the question? Hey, Shimon Sir, eduparda, yanda. Yeah.
அவரே எல்லாம் எடுக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட தான் கொடுப்பாரு. கமான். ஓகே, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எல்லாருக்கும் அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான். ஓகே கைஸ், கமான், லெட்ஸ் ட்ரை திஸ். ஹியர் HBr is given with peroxide. HBr இருந்துச்சுன்னா you can do this. ஓகே, 90+லாம் பாசிபிள் தான்டா, நம்ம கரெக்டாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ட்ரை திஸ். அப்போ ஏ ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? CH3 CH2 CH2 Br னு வரும். கரெக்டாக பெராக்சைடு இருக்கு, bromine goes to the end carbon, hydrogen goes to the middle carbon. மார்க்கோனிகாவ் ரூலுக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ திஸ் வில் பி CH3 CH2 CH2 Br end கார்பனில் வரும். ஸோ 1 bromo propane. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, ஒரு மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எடுத்தால் போதும், நீங்கள் மைனர் ப்ராடக்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் இஸ் கரெக்ட், 1 bromo propane. நெக்ஸ்ட் aqueous KOH. ஓகே, இது ரியாக்ஷன் படிக்கும் போது படிப்போம். ஸோ aqueous KOH என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோமினை ஹைட்ராக்சில் குரூப்பால் சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். தட்ஸ் வாட் இட் டஸ். ஓகே, மார்க்கோனிகா ஆன்டி மார்க்கோனிகா ரூல் தாண்டா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் ஹியர். இந்த ரியாக்ஷன் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. இது வரைக்கும் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோமா, இப்போ இந்த ரியாக்ஷன் பார்ப்போம். திஸ் ஒன் aqueous KOH வந்து K ப்ளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியுமா? திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அண்ட் bromine இஸ் அ குட் லீவிங் குரூப். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் இதுதான், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப சிம்பிளாக SN2 ரியாக்ஷன் நடந்துடும். ஸோ CH3 CH2 CH2 OH will be the product. This will be 1 propanol. Okay. So இந்த மாதிரி questions கேட்பாங்க. We will try to wrap it up by 2:30 or so. We will see. Okay. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நைஸ். லாஸ்ட் கொஸ்டின். Write a chemical reaction in which the iodide ion replaces the diazonium group in a diazonium salt. This is preparation of haloarene. Preparation of haloarene. For example, நம்ம A question இப்போ டீல் பண்ணலாம். You have this compound called diazonium salt. N2 plus Cl minus. இப்படி ஒரு சால்ட் இருக்கு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அனிலின் எடுத்துப்பாங்க. அனிலின் எடுத்துட்டு NaNO2 and HCl கூட ட்ரீட் பண்ணுவாங்க. திஸ் காம்பினேஷன் இட் செல்ஃப் கிவ்ஸ் யூ HNO2 அண்ட் HNO2 நம்ம வேற காம்பினேஷன்லையும் எடுத்துட்டு வரலாம். பட் இவ்வளோ போதும் நம்மளுக்கு. HNO2 இருக்கா, இந்த HNO2 NH2 கூட ரியாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுத்துரும் நம்மளுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து N2 இருக்குல்ல கைஸ், நைட்ரஜன் கேஸே வந்து ரொம்ப ஸ்டேபிள்டா. அதனால இந்த ரியாக்ஷனையே நீ வந்து 0 to 5 degree செல்சியஸில் தான் நடக்கும், இல்லாட்டி வெடிச்சிரும் இந்த ரியாக்ஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ். அதனால ரொம்ப ஐஸ்குள்ளே தான் வைக்கணும். இதை இந்த ரியாக்ஷன் நடத்துறதே ஐஸ்குள்ளே வச்சு தான் நடத்தணும். ஓகே, வர சொல்கிறேன். ஓகே, இந்த ரியாக்ஷனையும் பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். பென்சீன் ரிங்ல இருந்தே கொடுக்குற அளவுக்கு செம்ம லீவிங் குரூப் அவர். ஓகேவா? அதனால what we can easily find is if I just treat it with anything that gives you I minus கொடுக்குற எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பொட்டாசியம் ஐடைடு எடுத்துக்கோ, ஈஸியஸ்ட் பொட்டாசியம் ஐடைடு K plus I minus கொடுத்துச்சுன்னா இது வந்து இங்கே உட்காந்துரும், N2 காலியாக போயிடும். ஓகே, ஸோ யூ வில் கெட் iodobenzene KCl N2 gas. This is the reaction. இதே மாதிரி உனக்கு குளோரோபென்சீன் புரோமோபென்சீன் வேணும்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, CCl2 HCl போடலாம். கேட்டர்மேன் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, Cu அண்ட் HCl போடலாம். ஓகே, இது தெரியுமா உங்களுக்கு? ஸோ லெட்ஸ் டேக் N2Cl N2 plus Cl minus, இந்த பாண்ட் வேண்டாம். Okay, if I treat it with Cu2Cl2 HCl,
இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இதே மாதிரி N2 plus Cl minus but CuHCl டைரக்டாவே காப்பர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டினா புக்கில் இருக்கு அதே ரியாக்ஷன் தான், புக்கில் இருக்கிற ரியாக்ஷன் தான். ஓகே, we will see da. Okay, so இந்த இடத்துல நம்மளுக்கு குளோரோபென்சீன் கிடைக்கும். ரிமெம்பர் திஸ், குளோரோபென்சீன். இந்த CuCl2 போட்டினா குளோரோபென்சீன் கிடைச்சுன்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன், வெறும் காப்பர் போட்டினா கேட்டர்மன் ரியாக்ஷன். Okay, this will also give you the same product. குளோரோபென்சீன் தான் கொடுக்கும். நீ CuBr2 போடலாம். ஓகே, ஒருவேளை CuCl2 பதிலா CuBr2 போட்டினா புரோமோபென்சீன் கிடைக்கும், அதுவும் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் தான். CuHBr போட்டினா புரோமோபென்சீன் கிடைக்கும், அதுவும் கேட்டர்மேன் ரியாக்ஷன் தான். ஓகே, இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு Cu2Cn twice. Cu2Cn twice. So benzene diazonium chloride plus plus வேண்டாம், யாரை போட்டலாம், Cu2Cn twice HCN. இதுவும் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் தான். இதோட ப்ராடக்ட் என்னது? சொல்றேம்மா, நேத்ரா சொல்றேன் நான். ஐ வில் ஷியோர்லி டெல் யூ. ஓகே, இது வந்து சயனோபென்சீன் கொடுக்கும், பென்சீன் நைட்ரைல். கைஸ், இது வந்து நம்ம சிபிஎஸ்சி வச்சு தாண்டா பார்க்குறோம். இன்னைக்கு செஷன் வந்து நம்ம சிபிஎஸ்சி செஷன். இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல் மெக்கானிசம் ஜேஇ லெவலில் இன்னும் டஃப் கொஷின்ஸ்லாம் வேணும்னா வி வில் டெஃபினெட்லி ஆர்கனைஸ் அனதர் லெக்சர். ஃபுல்லாக இன்னொரு லெக்சர் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் ஈவன் வரி அபவுட் திஸ். மெக்கானிசம்லாம் ஃபுல்லாக செம்ம டீட்டெயில்டாக எந்தெந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம், எந்தெந்த ஸ்ட்ரக்சர் ஸ்லோ ஸ்ட்ரக்சர்ஸ், அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ், எந்த சைடு ரியாக்ஷன் போகும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எந்தெந்த சாய்ஸ் நம்மளுக்கு முக்கியம், அது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட் செஷனில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நிறைய இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. டோன்ட் வரி. ஆல் ரைட், திஸ் இஸ் பென்சீன் நைட்ரைல். எஸ், பென்சோ நைட்ரைல், பென்சீன் நைட்ரைல். Okay, okay, so this is also Sandmeyer reaction. Hey, இன்னொரு ரியாக்ஷன் இருக்குடா, இது தெரியுமா உங்களுக்கு? Benzene diazonium chloride. Okay, I'm going to treat it with BF3 and HF. இந்த reaction product என்ன? What is the name of this reaction? Tell me. என்னவா இருக்கும் product? Fluorobenzene. Interesting. This is called as Waals-Shimon reaction. Okay, Waals-Shimon reaction. Fluorobenzene கிடைக்கும், BF3 and HF போட்டினா HBF4 னு ஒரு ஆசிட் நடுவில் ஃபார்ம் ஆகும். ஆல் ரைட். ஓகே, ஸோ தெர் வாஸ் ஒன் கொஷின். இப்போ சப்போஸ் நடுவில் இருக்குது ஆன்டி மார்கோனிகாவ் ரூல் அப்படின்னா என்ன ஆகும்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கைஸ், இந்த மாதிரி சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஆன்டி மார்கோனிகாவுக்கும் வேலை இல்லை, மார்கோனிகாவுக்கும் வேலை இல்லை. சிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்னா ஒரே ப்ராடக்ட் தான் வரும். ஓகேவா? ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் வேலை இருக்குது. ஓகே, CH3 CH2 CH. இப்போ ஏசிமெட்ரிக்காக வந்துச்சா, அப்போதான் நம்ம கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியும் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டியும் பார்க்கணும். யூ ஜஸ்ட் கோ வித் த மேஜர் ப்ராடக்டா, அவ்வளோதான். ஓகே, யார்கிட்டையும் பேச விட மாட்டேன். சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு basic preparation methods. Let's move on to physical properties of haloalkanes and haloarenes. Right, mechanism needed for CBSE exam. For some reactions, yes. எல்லா reactionsக்கும் கிடையாது. Okay, for some reactions you need the mechanism. For example, last year CBSE examல ஒரு question கேட்டிருந்தாங்க. என்ன questionனா, what is the first step of mechanism of dehydration அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புக்கில் இருக்கிற ரியாக்ஷனோட மெக்கானிசம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. புக்கில் சில ரியாக்ஷனோட மெக்கானிசம் தான் இருக்கும் சிபிஎஸ்சி புக்கில், என்சிஆர்டி புக்கில். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் எந்தெந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் தேவையோ அதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ புக்கில் கைஸ் கெமிஸ்ட்ரி ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, புக்கில் இருக்கிறது மட்டும் தானே கேட்பான். புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கேட்பான். இன்ஃபேக்ட் தெர் வாஸ் ஒன் கொஷின்,
இந்த கொஷினோடைய கண்டினியூஷன் தான். லெட் மீ ஷோ யூ தட் கொஷின். ஓகே, இந்த கொஷின் இந்த கொஷின் பாருங்க. நான் இது வந்து கிளாசிஃபிகேஷன்லேயே இந்த கொஷின் வச்சுருந்தேன், பட் தென் ஐ தாட் அப்ளிகேஷன்ஸில் சொல்லிக்கலான்னு. பட் இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷின் நீங்கள் புக்கில் பார்த்துருக்கீங்களா? ஐடென்டிஃபை த ஃப்ரியான் ஃப்ரம் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். 2025 கேட்டு வச்சுருக்கான். அதுக்கு தனியாக செஷன் போட்டுலாம் விமலா, ஷியோர்டா, டோன்ட் வரி அபவுட் இட். மெக்கானிசம்க்குன்னு ஒரு தனி செஷன் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். we are free to do what we want to do. Come on guys, think about this. What is freon? Freon அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. This is chlorofluorocarbons. நேம் சொல்லிட்டா ஆன்சர் டைரக்டாக வந்துடும். அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஃப்ரியான்னா என்னன்னு தெரியணும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸ் ஹாலோஅரீன்ஸில் ஃப்ரியான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. குளோரோஃப்ளூரோகார்பன், சிஎஃப்சி, ரெஃப்ரிஜரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஓசோன் லேயரில் அந்த ஹோல் வரும் தெரியுமா, அது இதனால தான் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் 2025 இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வி ஷுட் நோ திஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ CCl2F2 இஸ் அ ஃப்ரியான். நைஸ். ஆனால் இப்போ பேன் பண்ணிட்டாங்க ஆப்வியஸ்லிடா. அவ்வளோதான் பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இன்னும் பெருசாக தேவையில்லை. ஸோ நம்ம வந்து அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்கை சிம்பிள் ரீடிங் நம்மளுக்கு முக்கியம். என்சிஆர்டி ரீடிங் கண்டிப்பாக முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு லெவல் நம்ம வந்து ரீடிங் பண்ணிடணும், அதுக்கப்புறம் இது பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாமா? ப்ரிப்பரேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஃபார் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன் நீடட், யூ லெட் மீ நோ, வி வில் ஃபிகர் இட் அவுட். ப்ளீஸ் கிவ் ரோட் மேப். ஓகே, ரோட் மேப் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வேணால் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர் பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் SN1 SN2 நல்லா டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஓகே, இவ்வளோதான். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் SN1 SN2 ரியாக்ஷன்ஸ் நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் நவ் டேக் அ லுக் அட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரீன்ஸ். ஸோ முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிடா? இந்த கொஷின் தான் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, எல்லா சாப்டர்லையும் இது வரும். நான் வந்து இந்த சாப்டருக்கு மட்டும்னு சொல்லலை. ஐ எம் ஜென்ரலி சேயிங் பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆன்சர் ஓகேடா, ஆன்சர் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் வாங்க. DDT ஸ்ட்ரக்சர் உங்கள் NCERT புக்கில் இருக்கா? இருந்துச்சுன்னா வரும். ஓகே, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்ளிகேஷன்ஸில் ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். பட் டெல் மீ கைஸ், இல்லை ஆன்சர் தெரியும், எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். இதுதான் ஆன்சர். பாய்லிங் பாயிண்ட் இதுதான் ஆர்டர் கரெக்டு. Vander Waals force of attraction decrease in this order, இதுவும் கரெக்டு. ஸோ திஸ் இஸ் லைக் both are true statements and reason is the correct explanation. ஓகே, ஆப்ஷன் A அப்படின்னு வரும். both are true, A and R are true and R is the correct explanation for A. அது ஓகே, இந்த கொஸ்டினுக்கு அது ஓகேடா. இதே மாதிரி வேற கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வேற வச்சு கேட்குறாங்க. வாட் டு யூ டூ? எப்படி யோசிக்கலாம்? யோசிக்கிறதுக்குன்னு ஒரு அந்த ஃபஸ்ட் திங் யூ வில் திங்க்ல என்னது? வாட் டு யூ திங்க் அபவுட்? சொல்கிறேன். whenever we look at physical properties na boiling point, melting point, solubility and to some extent reactivity. but இது போதும். பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், சாலிபிலிட்டிலாம் பார்த்தனா எதை பொறுத்து இருக்கு? ரெண்டு சப்ஸ்டன்ஸ் நான் கம்பேர் பண்ணணும்டா. ஆல்கஹால், ஆல்கைல் ஹாலைட். ஆல்கஹால், ஆல்கைல் ஹாலைட், இந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணணும். லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் ஒன்லி. எத்தனால், ஈத்தைல் குளோரைட். இதை நான் கம்பேர் பண்ணணும்னா எதை பேசிஸில் கம்பேர் பண்ணுவேன்? ஆன் வாட் பேசிஸ் வில் ஐ கம்பேர்? Of course, ma. Nitin, I'll definitely go through it. Don't worry. We will compare them based on basis என்னது? Basis for comparison என்னது? Intermolecular interaction. Intermolecular interactions.
So what are these intermolecular interactions? Pay attention guys. So alcohol வந்து C2H5OH ன்னு இருக்கா, இப்படி வரைவோமா அதை, இந்த இடத்துல இன்னொரு C2H5OH வரையலாமா, இந்த இடத்துல இன்னொரு C2H5OH வரையலாமா. நம்ம வந்து ஒரு ஒரு கண்டெய்னரில் ஆல்கஹால் லிக்விடாக எடுக்கிறோமா, அந்த லிக்விடில் நிறைய மாலிகுல்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும்ல, இந்த எல்லா மாலிக்யூல்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு இன்டராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் ஒரு இன்டராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், ரைட்டா. இந்த இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர் மாலிகுலர் இன்டராக்ஷன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உனக்கு மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், சாலிபிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாய்லிங் பாயிண்ட், அப்புறம் சாலிபிலிட்டி இன் வாட்டர் ஆல்சோ வில் பி ஹை. திஸ் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட், திஸ் இஸ் எத்தனால். எத்தனாலோட கேஸ் ரொம்ப ஈஸி, திஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன். பட் இதே இது அல்கைல் ஹாலைடு எடுத்து பாரு, C2H5Cl. இந்த C2H5Cl இன்னொரு மாலிக்யூல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல Cl C2H5 இருக்கு, இங்க இடத்துல இன்னொரு Cl C2H5 இருக்கு. வாட் இஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ்? What is the interaction between these? They have very mild dipole, ரொம்ப சின்ன டைபோல் ஒன்று இருக்கு. ஆனால் இந்த டைபோல் அதை மீறி we only have Vander Waals interaction டா. Vander Waals interaction தான் இருக்கு அப்படின்னா this is the weak interaction. Vander Waals interactions are weak in nature. Vander Waals interaction வீக்காக இருந்துச்சுன்னா அந்த மாலிகுலை ரொம்ப ஈஸியாக லேசாக ஹீட் பண்ணாலே பிரித்து எடுத்துடலாம். தட் இஸ் த மெயின் திங். ஓகே, இந்த Vander Waals interaction வீக்காக இருக்கிற பட்சத்தில் these will have high volatility. Volatility அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. வாலட்டிலிட்டினா வேப்பர் ஈஸியாக ஃபார்ம் ஆகும், ஈஸி டு ஃபார்ம் வேப்பர்ஸ். ஸோ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்லைட்லி லெஸ் வேப்பர்ஸ் வில் பி ஃபார்ம். வாட்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன், வேப்பர் அவ்வளோ ஈஸியாக ஃபார்மே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். வேப்பர் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லோ பாய்லிங் பாயிண்ட். ஓகே, வேப்பர் ஃபார்ம் ஆகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஹை பாய்லிங் பாயிண்ட். இதுதான் மேஜர் ரீசன். ஓகே, ஸ்ட்ராங் இன்டராக்ஷன். ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷனில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நாட் ஃபுல் நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம். இந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஹைட்ரஜன் நடுவில் பிடிச்சி வச்சுக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை தீஸ் திங்ஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா RIயில் Vander Waals இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம், புரோமினுக்கு அதோட கொஞ்சம் கம்மி, குளோரினுக்கு அதோட கொஞ்சம் கம்மி, ஃப்ளூரினுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி. தட் இஸ் த ரீசன், திஸ் இஸ் த கரெக்ட் ரீசன்டா, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. Vander Waals இன்ட்ராக்ஷன் கம்மியாக கம்மியாக பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும், மெல்டிங் பாயிண்ட் கம்மியாகும், அண்ட் சாலிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, யா. ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வி வில் ஸ்டிக் டு திஸ் சாப்டர். உங்களுக்கு நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுது, பட் வி வில் இந்த சாப்டரை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நவ் டேக் அ லுக் அட் திஸ் கைஸ். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். டென்சிட்டியும் அதே மாதிரி தான்டா. டென்சிட்டி வந்து மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அயோடைட் வில் ஹாவ் ஹையர் டென்சிட்டி கம்பேர்ட் டு புரோமைட், கம்பேர்ட் டு குளோரைட் அண்ட் ஃப்ளூரைட். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் என்னமோ நடக்குது. என்ன நடக்குது? Here these three structures are different in the way they are branched. Branching different-ஆ இருக்கு. அப்போ எதுக்கு lowest boiling point இருக்கும்? Branching எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு Vander Waals interaction கம்மியாக இருக்கும். ஓகேவா? பிரான்ச்சிங் அதிகம். இந்த ஸ்ட்ரக்சர் பாரு, இந்த ஸ்ட்ரக்சரில் கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி இருக்கு. டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். இட் இஸ் இப்படி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா Vander Waals இன்ட்ராக்ஷன் இந்த இடத்துல தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல இன்னொன்று இருந்துச்சுன்னா
you will have this much. So very, very less number of Vander Waals interaction. On the other hand, let's take this linear structure. Linear structure இப்படி குச்சி மாதிரி இருக்கா, இது பக்கத்தில் இன்னொரு இதே ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக Vander Waals interaction நடக்கும். கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகே, so much interaction is present when you have greater surface area to contact each other. அதனால இதுக்கு தான் highest among these three பார்த்தீங்கன்னா highest boiling point இதுக்கு தான் இருக்கும். ஓகே, இதுக்கு தான் lowest boiling point இருக்கும். So obviously the answer should be 2, 1 and 3. 2 highest இந்த மாதிரி. Vander Waals ஒரு ஆளோட பேருடா. Vander Waals இன்ட்ராக்ஷன்னா என்னன்னு சில பேர் கேட்குறீங்க. Vander Waals அப்படின்றது ஒரு டச் சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, ஓகே, ஸோ லெட் மீ இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் ஒன் லெட்ஸ் டிஸ்கஸ் Vander Waals இன்ட்ராக்ஷன். இதை டைரெக்டாக கேட்க மாட்டாங்க கைஸ், ஆனால் Vander Waals இன்ட்ராக்ஷன் எல்லா இடத்துலையும் வரும், எல்லா டாப்பிக்லையும் வரும். Vander Waals இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எல்லா டாப்பிக்லையும் வரும். ஸோ லெட் அஸ் டேக் அ குவிக் லுக் அட் வாட் இஸ் Vander Waals இன்ட்ராக்ஷன். whenever two molecules approach each other, ஓகேவா, let us take one ion da, let us take one neutral molecule da. இந்த மாலிக்யூலுக்கு சார்ஜ் கிடையாது, இந்த இடத்துல எனக்கு ஒரு அயான் இருக்கு. இந்த அயான் என்ன பண்ணும், because this is the electron density, this is able to polarize the electron density towards itself. ஓகேவா, போலரைசேஷன் நடக்கும். ஒரு நிமிஷம் இருடா. கப்ளிங் ரியாக்ஷன் கேட்டுட்டு இருக்கடா. தேவி முரா தானே கப்ளிங் ரியாக்ஷன் கேட்டிருக்க, ரொம்ப நேரமாக கேட்டுருக்க, அதனால ஆன்சர் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் அஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஃபீனால் வித் பென்சீன் டயாசோனியம் குளோரைட். பேரா பொசிஷனில் N டபுள் பாண்ட் N அப்படியே அட்டாச் ஆகிடும். ஓகேவா, நான் சொல்கிறேன், அது கொஷின் வரும், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். இங்கே வருமா அது? ஹாலோஅல்கேன்ஸில் வராது, ஆல்கஹால் சாப்டரில் தான்டா வரும். ஓகே, கரெக்ட்மா பிரியங்கா, யூ காட் இட் ரைட். ஓகே, ஸோ லுக் அட் திஸ். திஸ் இஸ் அன் அயான், திஸ் வாஸ் அ நியூட்ரல் மாலிக்யூல், பட் this dipole is formed now. Okay, this is polarization. இந்த போலரைசேஷன் எப்போ நடக்கும்னா அயான் வந்து பக்கத்தில் வரும்போது மட்டும் தான் நடக்கும், தூரமாக இருக்கும்போது நடக்காது. ஓகேவா, தூரம் இருக்கும்போது அது பாடுக்கு இருக்கும், பட் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே போலரைஸ் ஆகிடும். போலரைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் நெகட்டிவ் சார்ஜ் வரும், இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் வருமா. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்ட்ராக்ட் பண்ணும் பார்த்தியா, இதுதான் Vander Waals இன்ட்ராக்ஷன். ஓகே, இது இந்த டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்கடா. ஓகே, இன்ட்ராக்ஷன் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R⁶. அவ்வளோ சின்ன இன்ட்ராக்ஷன், ரொம்ப பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. ஓகேவா, ஸோ let us move on. There is a dipole also. சம்டைம்ஸ் டைப்போல் இருக்கும். டைப்போலாலையும் ஒரு நியூட்ரல் மாலிக்யூலை இந்த மாதிரி போலரைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து Vander Waals interactionsல தான் வரும். All of these comes under Vander Waals interaction. But I will tell you one more very, very interesting Vander Waals interaction, that is instantaneous dipole, and that will induce a dipole. Induced dipole. This is also, you know, London dispersion forces அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் டைப்போல்னா என்ன தெரியுமா, நியூட்ரல் மாலிக்யூல் இருக்குண்டா, உள்ள ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், வெளியே எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குல்ல, இதோடைய வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் அ இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல். அப்பப்போ ஜஸ்ட் வைப்ரேஷன் சேமாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நியூட்ரலாக இருக்கும். வைப்ரேஷன் கொஞ்சம் மாறுச்சுன்னா அப்பப்போ திடீர்னு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் இன்டியூஸ் அ டைபோல் இன் another molecule. ஓகே, அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் as London dispersion forces. These are all the different types of Vander Waals interaction. So I hope Vander Waals interaction is fine. Focus, yes. Thank you guys. Okay, so I think this is enough for physical properties. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், chemical properties போயிடலாம்டா. So chemical properties of haloalkanes and haloarenes. There is one பேசிக்காக நம்ம வந்து SN1 SN2 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாட் இஸ் SN1 ரியாக்ஷன், வாட் இஸ் SN2 ரியாக்ஷன், எல்லாருமே கவனிங்க. நான் பொறுமையாக எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் கொடுக்குறேன். இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆல். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு டூ திஸ். ஃபஸ்ட்டு வந்து SN1 SN2னா என்னன்னு பார்த்துடலாமா. வாட் இஸ் SN1 ரியாக்ஷன், வாட் இஸ் SN2 ரியாக்ஷன், அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே,
So first of all, let us take a look at SN2 reaction. SN2 reaction. First, S stands for substitution. N stands for nucleophilic. 2 stands for order 2. Chemical kinetics la second order reaction அப்படினு சொல்லி பார்த்திருப்பீங்க. Okay? Yeah. Chemical kinetics la second order reaction பார்த்திருப்பீங்க. அதே second order reaction தான் இங்கேயும் வருது. ஓகேவா? இங்க நம்மளுக்கு rate is proportional to concentration of alkyl halide as well as concentration of nucleophile. Nucleophile and alkyl halide ரெண்டு concentration மாத்தினாலும் ரேட் மாறுதான். அதனால தான் அதுக்கு ஆர்டர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதை SN2 மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க. சிம்பிளா மெக்கானிசம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெக்கானிசம்ல என்ன ஆகுது? there is a alkyl halide. ஸோ ஒரு மீத்தைல் வச்சுக்கலாம், ஒரு CH3 வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு புரோமின் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, ஸோ there is a nucleophile in the form of, let's say, OH minus is the nucleophile. Okay, and now I want to show you the structure of this. Structure of ethyl bromide. வந்துச்சா? ethyl bromide. This is the structure of ethyl bromide. Okay, இந்த இடத்துல இப்படி இருக்குது. ethyl bromide is there. Okay, shall we take ball and stick representation? Show me spheres representation. Okay, please give me spheres representation. No, it's not there. Check. Ball and stick representation. Next biomolecules. Yeah, sure da. Next immediately next I don't know that. Wait a minute. Ball and stick representation of ethyl bromide. வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா பென்சீன் ரிங்கில் நடக்கும்ல அது. பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது போதும்டா, எல்லாமே தேவையில்லை. சரி, ஓகே கைஸ், வி வில் ஸ்டிக் டு ஸ்டிக் ரெப்ரசன்டேஷன். ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன்ல, அதான் இது. மீத்தைல் குரூப் இங்கே இருக்கு. ஓ நைஸ். ஓகே, மீத்தைல் குரூப் இங்கே இருக்கா? இதுதான் அந்த மீத்தைல் குரூப். ஓகே, புரோமின் இங்கே இருக்கா? இதுதான் அந்த புரோமின். ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செஷன் மேக்ஸிமம் இன்னொரு ஒரு 1 hour SN1 SN2ல நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தானே பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகே, ஸோ டேக் அ லுக் அட் திஸ். ஹைட்ராக்சில் குரூப் இஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகே, திஸ் will attack this carbon. பட் இந்த கார்பனை அட்டாக் பண்ணணும்னா மற்ற சைடெல்லாம் வந்து புரோமின் வந்து ஃபுல்லாக பெருசாக பிளாக் பண்ணியிருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக there is no possibility to attack the bromine from this direction. There is only one possibility, that is the backside attack. பின்னாடி இருந்து மட்டும் தான் அட்டாக்கே பண்ண முடியும். ஓகே, இங்கே மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். ஓகே, that is why there is only one possible product for this reaction. SN2 மெக்கானிசம்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாசிபிள், மேஜர் ப்ராடக்ட் அதுதான் வரும். ஸோ டேக் அ லுக் அட் திஸ். திஸ் கார்பன் வில் டேக் த OH குரூப். புரோமின் இந்த எலக்ட்ரான் பேரோட சேர்ந்து போயிடும். ஸோ Br மைனஸ் வெளியே போயிடும். அண்ட் ஆல் ஆஃப் திஸ் வில் அண்டர்கோ அம்ப்ரெல்லா இன்வர்ஷன். அம்ப்ரெல்லா இன்வர்ஷன்னா என்னது? இப்படி இருக்கா, இந்த ஹைட்ரஜன் இப்படி போயிடும், இந்த ஹைட்ரஜன் இப்படி போயிடும், மீத்தல் குரூப் இப்படி போயிடும், அப்படியே இப்படி மாறிடும். Okay, so this will give you hydrogen, hydrogen, methyl group. This is an inverted product. இதுதான் இந்த SN2ல major feature to identify. Thanks ma, thank you. Yeah, I have completed PhD from IIT Kanpur da. Okay,
ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இதுதான் இன்வெர்டட் ப்ராடக்ட். இங்கே அட்டாக் பண்ணுது, அப்படியே இன்வெர்ட் ஆகி எனக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது. ஸோ ஒருவேளை லெட்டஸ் சே இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன் லெட்டஸ் சே டி இருக்குன்னு வச்சுக்கேன். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூட்டீரியம். நவ் திஸ் இஸ் அ கைரல் கார்பன்ல. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி தே ஃபாலோட் தி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிடா. அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தா இன்வெர்ட் ஆகுது. ஓகே, புரோமின் வெளியே போயிட்டு ஹைட்ராக்சில் குரூப் உள்ள வந்துடுது. நவ் யுவர் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஹாஸ் டேக்கன் பிளேஸ். இது ஒருவேளை ஆறா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கு ஆக்சுவலி, அங்கே மேலே போச்சுன்னா புரோமின் மீத்தல், இது எஸ். எஸ் நொட்டேஷன் என்ன ஆகுது, ஆர் நொட்டேஷனாக மாறிடுது. ஆர்எஸ் நொட்டேஷன் தெரியும்ல, நேமிங் ரியாக்ஷன் எடுக்கிறேன் இங்கே அல்கைல் ஹாலைட்ஸில் சொல்லிட்டே தானே வரும். ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தாச்சு, ஃபிங்கல்ஸ்டைன் பார்த்தாச்சு, வுட்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம் இப்போ. ஓகே, we will see this. Okay, so in a single step backside attack of nucleophile happened, umbrella inversion happened, leaving group left, your optical activity changed from R notation to S notation. Inversion, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, Walden inversion. எல்லா பாயிண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா? இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம SN1க்கு போடுவோம். இப்போ SN1 ரியாக்ஷன், SN1 ரியாக்ஷன் என்ன ஆகும், வெயிட் பண்ணுங்க. Y என்டையர் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ், அப்படி தானடா ஆகும். பின்னாடி இருந்து ஒருத்தன் இஃப் ஒன் மாலிகுல் ஹேஸ் டு அட்டாக், இப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி இந்த பாண்ட் ஃபார்ம் ஆக முடியும்? டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் பாண்ட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம் இல்லை, இந்த பாண்ட் ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆக முடியும்? அதனால தான் இன்வர்ஷன் நடக்குது. எப்படி போய்டும்? ஓகே, வாட் இஸ் ஆர் அண்ட் எஸ் நோட்டேஷன்? ஆர் அண்ட் எஸ் நோட்டேஷன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வரும்டா. ஓகே, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்மளுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல கார்பன் இருக்கு, கார்பன் ஹேஸ் குளோரின் அட்டாச் டு ஹியர், ஹைட்ரஜன் ஹியர், லெட்ஸ் சே புரோமின் ஹியர் அண்ட் ஃப்ளூரின் ஹியர். இதுக்கு நான் மிரர் இமேஜ் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும், ஹைட்ரஜன் இங்கே வந்துடும், மேலே குளோரின் இருக்கும், கீழே புரோமின் இருக்கும், இந்த சைடு ஃப்ளூரின் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும்னா நான் எப்படி சொல்லுவேன்? ஹவு டு கெட் சென்டம்னா பி வெரி பாயிண்ட்ஸ் ஓரியன்டா. எல்லா பாயிண்ட்டும் உனக்கு புரியணும் அப்படின்னு நினச்சிக்கோ, ஒரு பாயிண்ட் கூட கேப் விடக்கூடாது. ஓகே, தட்ஸ் ஹவு யூ கெட் 100%. ஓகே, ஸோ ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் தீஸ் டூ? தெர் இஸ் ஒன்லி டூ வேஸ் இருக்குது. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வச்சு பார்த்துக்கோ, இன்னொன்று வந்து அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஒன்று பார்க்கணும். ஸோ வி ஃபிக்ஸ் ஒன் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். இந்த ஹைட்ரஜனை தூரமாக வச்சுட்டு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், செகண்ட் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், ஃபர்ஸ்ட் அப்படி போயிட்டு ப்ரையாரிட்டி. இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குல்ல, இது வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் பின்னாடி தான் வரும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போச்சு அப்படின்னா சினிஸ்டர் எஸ் நோட்டேஷன் அப்படின்னு ஒரு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்றோம். இங்கே வந்து கிளாக் வைஸில் வரும், புரோமினுக்கு அப்புறம் குளோரினுக்கு அப்புறம் ஃப்ளூரின். திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஸோ யூ வில் கெஸ் ரெக்டஸ். திஸ் இஸ் ஆர் நோட்டேஷன் கிளாக் வைஸ். இதுதான் ஆர்எஸ் நோட்டேஷன், ஆர்எஸ் நோட்டேஷன் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் குட்டி குட்டியாக எங்கெங்கே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். பட் லெட்ஸ் மூவ் ஆன் டு SN1 ரியாக்ஷன், ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஐ எம் டேக்கிங் அலாங் வித் இட். அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, கொஷின்ஸ் வரும்போது இன்னும் நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். லெட்ஸ் டேக் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷனில் என்ன நடக்குது? இட் இஸ் த சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் ஆஃப் ஆர்டர் 1டா. நம்ம முன்னாடி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு it does not depend on nucleophile concentration. Okay, it does not depend on nucleophile concentration. What does it depend on? Can you guys tell me in chat? What does it depend on? It depends only on the alkyl halide concentration. Okay, it depends only on alkyl halide concentration. அவ்வளோதான். பட் ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இஸ் 2 steps. இட்ஸ் அ 2-step ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே என்ன ஆகிடும்,
alkyl halide இருக்குன்னு வச்சுக்கேன். So let's take this one. But இந்த இடத்துல we will take a tertiary alkyl halide. CH3, CH3, CH3. Okay. Bromine வந்து electron pair எடுத்துட்டு போயிட போகுது. Okay. Lone pair, அந்த leaving group போயிடுது. Br minus is a good leaving group. Leaving group is gone. Okay. Leaving group போனதுக்கு அப்புறம் you will have this carbocation. இந்த carbocation வந்து planar carbocation. Okay Nitin, okay, sure. This carbocation is planar carbocation. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல SN2 மெக்கானிசம்ல என்ன பார்த்தோம், அந்த டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு சைடில் தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோமா. இது வந்து பிளேனர் கார்போகேட்டையானா இந்த சைடு ரெண்டு சைடுல இருந்தும் அட்டாக் பண்ணலாம். OH minus can attack from both the sides. ஒரு நிமிஷம் இரு, I will show you the structure of this. Trimethyl borane ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, that is very similar to this one. Let's open that. Trimethyl borane, அந்த ஸ்ட்ரக்சரும் கார்போகேட்டையான் ஸ்ட்ரக்சரும் very very similar. Okay. So இவ்வளோ நேரம் யோசிக்குது, வந்துச்சு. ஓய், ட்ரைஈத்தைல் போரேன் கொடுத்துருக்கு, borate கொடுத்துருக்கு. We don't want this. Trimethyl borane. Let's not discuss that structure. Okay. Yes, we got trimethyl borane. Take a look at this, guys. இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. It is a planar structure. Okay, planar structure. இது கார்போகேட்டையான், நம்ம வச்சிருக்க கார்போகேட்டையான் இதுதான். ரெண்டு சைடுமே equal probability for attack இருக்கா? Both sides have equal probability of attack. Okay, so that is why this second step of this reaction, in second step you have this carbocation. But guys, in the point nalla gavaninga, because once you have this carbocation, adoda stability vச்சு தான் இந்த step fast ஆ நடக்கும். Okay, once you have this carbocation, next hydroxyl group can attack from either direction and give you two different products, one from the back side, CH3 இது க்ளோஸ் பண்ணிடலாமா, another from the front side, plus this one with almost equal probability டா. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு ப்ராடக்ட்டும் almost equal probability வந்துச்சுன்னா what is the name of that product? quickly previous year question இது முடிச்ச உடனே போயிடலாம், அதான் முடிஞ்சிச்சு almost. Yes, this is called as racemic mixture. ரெண்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் ப்ராடக்ட்டும் வந்து ஒரே காம்போசிஷன்ல இருக்கு, 50-50% இருக்கு அப்படின்னா இது ரசமிக் மிக்சர் ஃபார்ம் பண்ணும். ரசமிக் மிக்சர் ஆப்டிக்கலி ஆக்டிவா இல்லையாடா? ரசமிக் மிக்சர், இஸ் இட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்? No, racemic mixture is not optically active. This is optically inactive. இதுக்கும் இன்னொரு நேம் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். இப்போ ஒரு பிளேன் போலரைஸ்ட் இப்படி வருதுன்னா இதை ரொட்டேட் பண்ணி விட்றத இது கேன்சல் பண்ணி விட்ரும். திஸ் இஸ் கால்ட் as எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். ஓகே கைஸ், இதுதான் SN1 SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். நவ் லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். 2025ல they asked this question. Write any two differences between SN1 and SN2 mechanism. Fine, that you can easily do. SN1 SN2 ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லணும், ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரன்ஸ் நம்பர் 1, இட் இஸ் அ டூ ஸ்டெப் மெக்கானிசம். என்ன கேட்டிருக்காங்க? ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அப்ரோச் பண்ணணும். டூ ஸ்டெப் மெக்கானிசம். SN2 இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்? டெர்ஷியரி greater than, so order of reactivity வந்து tertiary more than secondary more than primary. This is due to carbocation stability. Carbocation stability determines rate.
tertiary carbocation is more stable, therefore this will be faster. இந்த சைடு அந்த மாதிரி கிடையாது. இந்த சைடு steric hindrance, less steric hindrance implies greater reactivity, means greater reactivity. ஏதோ 7 பாயிண்ட் வரைக்கும் சொல்லுவாங்கடா. ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த ஆர்டரில் தான் ரியாக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? இன்னும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக இன்னும் ஒரு 2 பாயிண்ட் எழுதிடலாமா? தேர்ட் பாயிண்ட்டு, இப்போது கார்போ கேட்டையான் உனக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னு வச்சுக்கியேன். கார்போ கேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கணும்னா சுற்றி ப்ரோட்டிக் சால்வெண்ட், போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் வேணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட். வேற இந்த இடத்துல கார்போகேட்டையானே வராது. நம்மளுக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும் தான் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆனையான் நல்லா வெரி வெரி பவர்ஃபுல் ஆனையானாக இருக்கணும். ப்ரோட்டிக் சால்வெண்ட் எடுத்தால் ஆனையானை வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஸோ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்து இந்த SN2க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ SN2 ரியாக்ஷன் ரிக்வயர்ஸ் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம், இவ்வளோ தூரம் போதும். ஓகேவா? 3. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரசமைசேஷன் அது சொல்லலாம். ரசமைசேஷன் இந்த இடத்துல இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஓகே, ரேட் லா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் ரேட் லாவே எழுதிக்கிறான். லேட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆல்கைல் ஹைலைட், ரேட் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆல்கைல் ஹைலைட் இன்டூ நியூக்ளியோஃபைல். இந்த மாதிரி நிறையா நம்ம பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். பட் அவங்க 2 பாயிண்ட் தானே கேட்டிருக்காங்க கைஸ். இப்போ CBSE எக்ஸாமில் 2 பாயிண்ட் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எழுதணும் அப்போனா? ஒரு இதுக்காக கேட்குறேன், ஒரு ஐடியாக்காக கேட்குறேன். 2 பாயிண்ட் தானே கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆர்டர் ஆஃப் கைனடிக்ஸ்? நிறையா இருக்குடா, நிறையா இருக்குது. நம்ம இங்கே 2 தான் பார்க்குறோம். ஆர்டர் ஆஃப் கைனடிக்ஸ் கைஸ், ப்ளீஸ் அட்லீஸ்ட் ரைட் 3 to 4 பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட்டாவது எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் கொஷினை சரியாமல் படிச்சிருக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, 4 பாயிண்ட்டாவது எழுதணும். ஏன் அப்படின்னா, லெட் அஸ் சே இந்த கொஷினில் ரியாக்ஷன்ஸ்னு கொடுக்காம மெக்கானிசம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் வேர்டெல்லாம் சரியாக பார்க்க மாட்டோமே, பார்க்கணும். ஓகே, நம்ம பார்ப்போன்னே வச்சுப்போம். வில் டாக் பாசிட்டிவ்லி கைஸ். ஓகே, பாசிட்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை கரெக்டாக பார்த்துட்டோம். SN1 SN2 மெக்கானிசம் கேட்டிருக்காங்க, நான் மெக்கானிஸ்டிக் டிஃபரன்சஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டோமா. அப்போது இந்த மெக்கானிசம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒத்துக்குவாங்க, மற்ற எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த சால்வெண்ட் ரிலேட்டட்லாம் வந்துச்சுன்னா நாட் என்டையர்லி கரெக்ட். இது இந்த சால்வெண்ட்டுக்கும் மெக்கானிசமுக்கும் சம்மந்தம் வந்து ரொம்ப ரிமோட் இதுதான் இருக்குது, சிமிலாரிட்டி தான் இருக்குது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்னா மெக்கானிசம் வந்து டைரெக்டாக கிடையாது, இது ரேட்டு, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகே, தட் இஸ் வை வி ஷுட் பி கேர்ஃபுல் டு ரீட் த கொஷின். கொஷினை 3 தடவை 4 தடவை நல்லா படிக்கிறது தப்பே கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ வெரி வெரி கிளியர்லி நோட்டிஸ் திஸ் பாயிண்ட். ஆல் ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வுட் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன்டா? இந்த ரெண்டத்தில் SN1 எது ஃபாஸ்ட்டாக அண்டர்கோ பண்ணுன்னு தான் கொஷின். கேன் யூ டெல் மீ? டஃபாக இருக்காடா? இன்னும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுறேன்டா, ஒரே ஒரு தடவை. டோன்ட் வரி, தீஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர்டா, 2025 கொஷின்டா இது, ரீசெண்ட் கொஷின்டா இது. டெல் மீ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்வியஸ்லி செகண்ட். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் விச்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் அதை தனியாக அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் ஈச் செக்ஷன் ஆஃப் த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வுட் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன்? இது வரைக்கும் ஆன்சர் வந்து பி. among the given structures benzyl chloride undergoes SN1 reaction faster. இதை ஒரு லைன்ல ஃபுல்லா எழுதிக்கோ. எழுதியாச்சா? அதுக்கப்புறமா ஒய்ன்ற கொஸ்டினை அட்டன் பண்ணு. ஒய் ரீசன் அப்படின்னு போட்டு பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சைக்ளோஹெக்சைல் மீத்தைல் கார்போகேட்டையான் டியூ டு ரெசனன்ஸ். இது வரைக்கும் எழுதிடு. 2 ஸ்டெப் எழுதுங்க ரீசன் கைஸ். கண்டிப்பாக 2 ஸ்டெப் ரீசன் எழுதுங்க மினிமம் சொல்கிறேன் நான். ஓகே,
ரெண்டு ஸ்டெப் ரீசன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொன்னேன், பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சைக்ளோஹெக்சைல் மீத்தைல் கார்போகேட்டையான். அதுக்கு அடுத்து இது ஏன் இது மோர் ஸ்டேபிள்னு சொல்ற அதையும் சொல்லிடு. ஓகே, the reason here is benzyl carbocation is resonance stabilized, therefore has greater stability, and we have already given. so இந்த இடத்துல தான் இங்கே இன்னொரு நீங்க ஆன்சர் பண்ணும்போது இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், இதை இங்கே கோட் பண்ணி சொல்லிடலாம். so as already discussed, carbocation stability increases the rate of the reaction. முடிஞ்சு போச்சா? this is done. very nice. yeah, Harshan, I have seen your message da. biomolecules, we are surely going to handle biomolecules. அப்படியே ஆர்டராகவே போவோம். ஓகேவா? ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, SN1 SN2ல நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ ஹோல்ட் ஆன். One second. Okay. So many questions are there. I'm just planning to take a few questions. Let's hold on. Okay. Okay, let's see this question. So either base பண்ணி 1 or 2 questions வந்திருக்குடா. This is reactivity of alkyl halides, and அதுலேயும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக Williamson ether synthesis சொல்லியிருக்காங்க. Williamson synthesis usually comes in ether reaction only, but we have this thing in alkyl halides also. See, unsymmetrical ether produce பண்ண போறாங்க. What is the reaction mechanism? நம்ம SN1 SN2 படிக்கிறதுனால I will directly tell you the answer. Can you tell me what is the reaction mechanism for Williamson ether synthesis? addition reaction வராதுடா. reaction நான் சொல்லிடவா? we will take some alcohol, let's say C2H5OH. இந்த ஆல்கஹால் தான் நம்மளுக்கு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். அந்த நியூக்ளியோஃபைல் வந்து அல்கைல் ஹாலைட் அட்டாக் பண்ணும். let us take for example methyl bromide CH3Br. இதை அழகாக அட்டாக் பண்ணி நம்மளுக்கு unsymmetrical ஈத்தர் கொடுத்துரும். Br மைனஸ் போயிடும். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். யூ வில் நீட் சம் ட்ரை மெத்தட் ஃபார் திஸ். ஓகே, this reaction will take place through SN2 reaction. SN2 mechanism. ஓகேவா? SN1லையும் நடக்கும். unsymmetrical ether அப்படின்னா some kind of உனக்கு கார்போகேட்டையான் இங்கே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல SN1 SN2 reaction மாறி கூட நடக்கலாம். பட் திஸ் இஸ் மேஜர்லி SN2 reaction. மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணது SN2 தான்டா. SN2 சேம் மெக்கானிசம் தான். ஓகே, ஓகே, மூவிங் ஆன் கைஸ். SN1 எப்போ நடக்கும்னா, இந்த கொஷினை இப்படியே கேட்பாங்க. போத்துன்னு ஒரு ஆப்ஷன் வரணும். சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன் த்ரூ SN1 ரியாக்ஷன் ஆல்சோ. ஏன்னா எந்த இடத்துல தெரியுமா, இப்போ இந்த இடத்துலையே வந்து லெட் அஸ் சே டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகும்? SN1ல நடக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கண்டிப்பாக கிடையாது. அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ ப்ரிடாமினன்ட்லி யூ கேன் சே திஸ் இஸ் இன் SN2 reaction mechanism, Williamson synthesis of preparing ether. Yeah, அதான் I'm thinking whether there is a mistake in the options. There has to be an option called both.
both na we can easily say that. In the question, maybe there is a slight mistake in this question. It's okay, guys. Let's continue with this. One second, guys. 1 second. I'll find another question, okay? Hold on. நிறைய கொஷின் இருக்குடா. SN1 SN2 is a very very important concept. நல்லா டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக்னா இந்த சாப்டரில் SN1 SN2 மெக்கானிசம் நம்ம டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய டாபிக். ஓகே, இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. Shall we do one 4-mark question? 4-mark question ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது இருக்கும். ஸோ தே வில் கிவ் யூ தட் என்டையர் பேசேஜ். அதுக்கப்புறம் கொஷின் பார்க்கலாம். வெயிட் பண்ணு. Then we will do some conversion and then we will close the session for today. ஓகேவா? இது முடிச்சுட்டு கன்வர்ஷன் முடிச்சுட்டு நம்ம கொஷின்ஸ் பார்த்துலாம். So this is a question asked in 2023. This question was asked in 2023. Okay. Question எடுத்துறேன், வெயிட் பண்ணு. So there you go. So this is the question. Let's see how to do this. பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக பயந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். whenever we are doing this, next class we will inform. Evening class இருக்கா தெரியலையே. we will inform. Okay, take a look at this question. இவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த டெக்ஸ்ட் இருக்குது, கொஷின் இருக்குது. எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் கைஸ்? 4 மார்க் கொஷினுக்கு நம்ம உட்காந்து டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் போகிறது வந்து இட் இஸ் நாட் ப்ரூடென்ட். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், கொஷினை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 கொஷின் இருக்குது. சம்டைம்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கூட இருக்கும், இதில் இல்லை. பட் 4 கொஷின் இருக்குது. we will see this one. First let's see what happens when bromobenzene is treated with magnesium in the presence of dry ether. இப்போ சப்போஸ் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்னு வச்சுக்கியேன், ஆன்சர் எழுதிடலாம். ஆல்ரெடி தெரியும்னா ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, நம்மளுக்கு தெரியுமா? we know that bromobenzene looks like this and magnesium கூட ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு தெரியுமே, Grignard reagent. அப்போ this is how we make this Grignard reagent. okay, so direct answer எழுதிரு. this is the method to make phenyl magnesium bromide in the presence of dry ether. இதுக்கு நம்ம இதை படிச்சோமா என்ன? இல்லையே, படிக்கல, தேவையில்லை. it is still fine. so okay, பட் சில கொஷனுக்கு படிக்க வேண்டியது வரும். நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. ஓகே, which compound in each of the following pairs will react faster in SN1 reaction with OH minus? SN1ல எது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கேமா? why passage required, அதே தான்டா சொல்ல வரேன். why passage required for this? very rarely they will give data, factual information for this question. கொஷினில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம சம்டைம்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம இதை படிச்சாகணும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஷினை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இதை வச்சே போட்டுடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் see this. which compound in each of the following pair? ஃபஸ்ட்டு இந்த பேர் எடுப்போம். இந்த பேரில் எது SN1 ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஒன் தான் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். why? because this is allyl chloride. இது வந்து ப்ரைமரி. SN1க்கு allyl is faster than primary. ஓகே, இந்த குரூப்பில் 1. செகண்ட் குரூப்பில் என்னது? இந்த குரூப்பில் டெர்ஷியரி இருக்குது, ப்ரைமரி இருக்குது. டெர்ஷியரி இஸ் ஃபாஸ்டர் ஃபார் SN1 than primary. இங்கேயும் 1 தான். இது ரெண்டத்தையும் அழகாக தெளிவாக எழுதிக்கிறீங்க. பேசேஜ் இஸ் யூஷுவலி given to கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க பசங்க அப்படின்றதுக்காக தான். இப்போது நான் பேசேஜ் படிக்கிறேன், இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பாரு. அவன் கேட்டிருக்க கொஷனுக்கும் பேசேஜுக்கும் என்ன சம்மந்தம்னு பாரு.
Polarity of CX bond of alkyl halide is responsible for the nucleophilic substitution, elimination, the reaction, organometallic complex. Alkyl halides are prepared by the free radical halogenation. எதுக்கு இது இவன் கொடுத்துருக்கிற கொஷினுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்டைம்ஸ் அப்படி பண்ணுவாங்கடா. நம்ம கொஷின் பேப்பர் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு தான் எடுக்கணும். பேசேஜ் கொஷினை டைரெக்டாக பேசேஜ் படித்து டைம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருங்க. அப்புறம் சப்போஸ் லெட் அஸ் சே யூ டோன்ட் நோ an ஆன்சர், அப்போ நீ பேசேஜை படித்து பாரு, ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பார்க்கலாம். இதுக்கு பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருந்துருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ okay, so write the equation for the preparation of 1 iodobutane from 1 chlorobutane. Easy question. என்னடா பண்ணலாம்? 1 iodobutane 1 chlorobutane என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் குளோரோபியூட்டேன்ல இருந்து வேணும். என்ன பண்ணலாம்? Wurtz reactionலாம் இல்லடா. Finkelstein அவ்வளவுதான். 1 chlorobutane plus sodium iodide in the presence of dry acetone directa you will get 1 iodobutane. முடிஞ்சிச்சா? ஏன்னா இந்த இடத்துல SN2 ரியாக்ஷன் நடக்கும். அழகாக SN2 ரியாக்ஷன் வந்து 1 iodobutane கொடுத்துரும். செகண்ட் ஸ்டெப்பு பியூட் 1 இருக்கு. இது டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் கொடுக்க முடியாது, ஒரே ஸ்டெப்பில் வராது. நீ எப்படி போட்டாலும் 2 iodobutane தான் வரும். எனக்கு 1 iodobutane வரணும். என்ன பண்ணலாம்? 1 iodobutane. இப்போ நான் பியூட் 1 எடுத்து டைரெக்டாக HI போட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு பியூட் 1 பியூட் 1 இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. HI போட்டினா என்ன கிடைக்கும்? CH3 CH2 மார்க்கோனிக் அடிஷன். CHல போய் அயோடின் உட்காரும். திஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட் வி வாண்ட். இது நம்ம ப்ராடக்ட் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அழகா ஒரு சின்ன பெராக்சைடு எஃபெக்ட். ஆனால் பெராக்சைடு எஃபெக்ட் HIக்கு யூஸ் ஆகாது. அதனால என்ன பண்ணுறோம்? 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். ஓகே, 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். பியூட் 1 இருக்கு. இது வராதுன்னு சொல்லிட்டால இதை அழிச்சிடுறேன் நான், இது வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. பெராக்சைடு எஃபெக்ட் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் HBr. ஆர்கானிக் ரியேஜென்ட் போட போறீங்க, ஆர்கானிக் பெராக்சைடு போட போறீங்க. கைஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு போடாதீங்கடா. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, சில பேர் கரெக்ட் மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு போடாமல் வெறுமனே பெராக்சைடுன்னு போடுங்க. இல்லாட்டி ஆர்கானிக் பெராக்சைடுன்னு போடுங்க. இல்லாட்டி பென்சாயில் பெராக்சைடுன்னு போடுங்க. பென்சாயில் பெராக்சைடுன்னு போடுங்க. ஆர்கானிக் பெராக்சைடு இஸ் வெரி சேஃப். ஓகே, ஏன்னா ரொம்ப டீப்பாக நான் போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இதை ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏர் ஆக்சிடேஷன் கூட பண்ணுறாங்க, ஹைட்ரஜன் H2O2 யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? சில். தென் யூ வில் கெட் ஆன்டிமார்கோனிகா அடிஷன் ஆஃப் HBr. CH3 CH2 CH2Br கிடச்சிருமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ 1 ப்ரோமோ பியூட்டேன் வந்துருச்சு. 1 iodobutane வரணும். சேம். We will do sodium iodide plus dry acetone Finkelstein reaction. So you will get 1 iodobutane. இது அழகாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு நேம் பண்ணி கண்டிஷன்லாம் அழகாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்காம இருக்கவே முடியாதுடா. நோ சான்ஸ். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ Finkelstein reaction அப்படிலாம் எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோமே. 1 2 3 4 முடிஞ்சு போச்சு. 4 மார்க்ஸ். வேற என்ன வேணும்? Okay, so this is one such structure. Let me see if any other is available. Okay. Nucleophilic substitution la avlo periya passage koduthu ஒரு question set கொடுத்திருக்காங்கடா. இன்னொரு பருத்தி மூட்டை குடன்ல இருந்திருக்கா மொமெண்ட். சரி இரு எடுக்கிறேன். முடிவு பண்ணியாச்சு. இதுவும் 2023 கொஸ்டின். இதுவும் எதுக்கு இவ்வளோ பெருசு கொடுக்குறானுங்கன்னு தான் தெரில.
எவ்வளோ பெரிய பேசேஜ் பேர், இன்னும் முடியல, பாதி இருக்கு. இங்கே பாரு, SN1 ரியாக்ஷன் பற்றி அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான். ஐ எம் நாட் ஈவன் ஷியூர் இஃப் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ரெலவெண்ட். இவ்வளோ பெரிய பேசேஜ் கொடுத்துருக்கான். See this. ஓகே, பட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான். பட் ஒன்று விஷயம், இவ்வளோ பெரிய பேசேஜ் கொடுத்துருந்தான்னா யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே வில் ஹாவ் தி ஆன்சர் ஆல்சோ. இந்த இவ்வளோ பெரிய பேசேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆன்சர் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த பேசேஜை ரிலை பண்ணி இருந்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ வில் வேஸ்ட் அ லாட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அதனால் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ லெட் அஸ் லுக் அட் திஸ் கொஷின். திஸ் I don't want it in this one. Invert பண்ணிடுறேன்டா. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, டேக் அ லுக் அட் திஸ் கொஷின் கைஸ். இதுதான் இந்த பேசேஜோட கொஷின் செட்டு இதுதான். ஓகே, ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கொஷின். Why racemization occurs in SN1 reaction? Wow. SN1 ரியாக்ஷனில் ஏன் ரெசமைசேஷன் நடக்குது இன்றைக்கி நான் சொன்னேன் உங்களுக்கு. ஐ டிட் எக்ஸ்பிளைன் டு யூ. சுருக்கமாக இதை நாம் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் சொல்லு? வை ரெசமைசேஷன் ஹேப்பன்ஸ்? ரெசமைசேஷன் எதுக்கு நடக்குது? கைரல் கார்பன் அப்படின்றதுலாம் இல்லை. அட்டாக் இஸ் டேக்கிங் பிளேஸ் with 50% probability in the front side and 50% retention and 50% inversion takes place. இந்த ரெண்டு வார்த்தை போதுண்டா. ஓகே, ரசமைசேஷன் ஏன் நடக்குதுன்னா the intermediate is planar. The carbocation intermediate is planar. முடிஞ்சா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமிச்சிரு. is planar. கார்போகேட்டயானுக்கு sp2 hybridization இருக்கும், அதனால இது planar. Therefore, attack can happen with 50% retention and 50% inversion. Okay, nucleophile attack happens with 50% inversion and 50% retention, leading to a racemic mixture. இவ்வளவே போதும். ஓகே, நீங்கள் நிறைய வளன்னு எழுதவே தேவையில்லை, இது போதும். எஸ்டர்டே கேஸ் ஸ்டடி ரொம்ப டஃபாக இருந்துச்சாடா? சரி, ஓகே, அதான் ஈக்விமோலர் மிக்சர் ஆஃப் ரிட்டன்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் சொல்லியாச்சு. வை எத்தனால் இஸ் லெஸ் போலர் தேன் வாட்டர்? இதுக்கு பாயிண்ட் இருக்கா? இந்த பாயிண்ட் இங்கே இல்லவே இல்லையேடா. இவ்வளோ கொடுத்துருக்கான். எத்தனால் இஸ் லெஸ் போலர் தேன் வாட்டருக்கான ரீசன் வந்து இங்கே கொடுக்கல. அதுதானே ரெசமைசேஷன் மீனிங். அஃப்கோர்ஸ் 50% இன்வர்ஷன் ப்ராடக்ட் வரும், 50% ரிட்டன்ஷன் ப்ராடக்ட் வரும். ரெண்டுமே எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் நடந்துடும். அவ்வளோ டீட்டெயில் நம்ம தேவையில்லை. இவ்வளோ இந்த 50% சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, யா. ஸோ எத்தனாலோடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க. C2H5OH, ஈத்தைல் குரூப் ஹேஸ் +I எஃபெக்ட். ஸோ த சார்ஜ் ஆன் ஆக்சிஜன் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தேன் தட் ஆஃப் வாட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Whereas water has 2 hydrogen groups with lesser electronegativity than carbon. இந்த ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, சார்ஜ் கம்மியாக இருந்த காமிக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. Therefore, ethyl group is less polar than water. Ethyl group is non-polar. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், பட் இந்த ethyl குரூப்போட +I எஃபெக்ட் மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், which one of the following in each pair is more reactive towards SN2 டா? SN2 உடைய ரியாக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கு? SN2 உடைய ரியாக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கு? This question came in 2023 டா. எதை பொறுத்து இருக்கு? இல்ல கான்செப்ட் சொல்லுங்க. Steric hindrance. ஓகே, SN2 reactivity is based on steric hindrance. அவ்வளோதான். Steric hindrance எங்க கம்மியா இருக்கோ அங்க ஆன்சர் போட போற. ஓகே, பட் லீவிங் குரூப் எபிலிட்டியும் இருக்கு. இங்க ரெண்டுமே சேம் தான். அயோடைடு இஸ் அ பெட்டர் லீவிங் குரூப் தேன் குளோரின். ஸோ இதுதான் வரும். லீவிங் குரூப் எபிலிட்டியும் இருக்கு. இது SN1லையும் வரும், SN2லையும் வரும். அயோடைடு இஸ் அ பெட்டர் லீவிங் குரூப். நெக்ஸ்ட் இங்க திஸ் இஸ் செகண்டரி, திஸ் இஸ் பிரைமரி. ஸோ இது வரும், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் SN1 ரியாக்ஷன்.
இப்போ SN1 கேட்குறாங்க. SN1னா கார்போகேட்டையான் பேஸ்டு. ஆப்ஷன் இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம்டா. இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க 2023ல. ஐ ஹவ் சீன் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நோட்டிஸ் திஸ் ஒன். 2-bromo 2-methylbutane, this is tertiary. 1-bromo pentane, this is primary. 2-bromo pentane is secondary. So obviously tertiary is more reactive in SN1. Order கேட்கல. ஆமாம் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ tertiary, secondary, primary அப்படி போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு 1-bromo 3-methylbutane, இது primary. டேய் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டாகணும். வெரி குட்ரா. ஸ்ட்ரக்சர் போட்டாகணும். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க. பாரு IUPAC நேம் திருப்பி யூஸ் ஆகுது. இப்போ 2-bromo 2-methylbutane is tertiary and then 2-bromo 3-methylbutane is secondary. ஸோ இதுவும் tertiary, secondary, primary. ஸ்ட்ரக்சர் போட்டு விளக்கம் சொல்லிடலாம். ஆல் ரைட், யூடியூப் இஸ் பஃபரிங். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இது 2023 கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சா? சரி, நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ரியாக்ஷன் மெத்தடாலஜிஸ்லாம் பார்த்துட்டு we will wrap up. I think that should be enough. Time is already 2:11. கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பார்த்துலாம். வுட்ஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஆல் ரைட். Okay, so let's see some 2025 question. All right, take a look at this question. This is one of the easiest questions. Okay, conversion. அவ்வளோதான், முடிச்சிட்டோம்டா. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிடுச்சு. கன்வர்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிடுச்சு. நைஸ். ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கொஸ்டின் கைஸ். ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இப்போ மேஜர் ப்ராடக்ட் பார்க்கணும். இதில் ஒரே ஒரு ரூல் இருக்கு. வி வில் சீடா, வி வில் சி. இந்த முக்கியமான இந்த இடத்துல இது என்னன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷனில் முக்கியமான ரூல் என்னது அப்படின்னா 𝒕𝒓 rule. What is 𝒕𝒓 rule? இப்போ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 𝒕𝒓 ரூல்னா என்னது? கன்வர்ஷன் பார்த்துடலாம்டா, டோன்ட் வரி. கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அமீன்ஸ் கூட வேண்டாம். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர் பார்க்கும்போது நிறைய கன்வர்ஷன் பார்க்கலாம். ஏன்னா கன்வர்ஷன்ஸ் எல்லா சாப்டரையும் சேர்த்து தான் கேட்பாங்க. ஓகே, யா. ஸோ டேக் அ லுக் அட் திஸ் கைஸ். இந்த இடத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எத்தனாலில் போடுறாங்க. ஆல்கஹாலிக் KOH அப்படின்னு படிச்சிருப்பீங்க. போதும்டா, போதும். எம்டிஜி பாருங்க, நோ இஷ்யூஸ், நாட்ஸ் தேர். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடைக்குதோ அந்த கொஷின் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? எலிமினேஷன் நடக்கும். பீட்டா எலிமினேஷன் நடக்கும். அண்ட் எலிமினேஷன் நடக்கும்போது உனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். பிகாஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் பொசிஷன். ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகணும், இல்லை இங்கே ஃபார்ம் ஆகணும். ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, பட் வாட் இஃப் தெர் இஸ் அ கொஷின் லைக் திஸ்? CH3 CHBr CH3 CH3. இந்த இடத்துல நான் ஆல்கஹாலிக் KOH போடுறேன்னு வச்சுக்கேன். which product will form? There will be one more session, but I'm not sure if it will be organic da. We will see. Okay, we will see. Check it out and tell me what is likely the product. இப்போ இங்கே bromine இங்கே இருக்கு. அப்போ இங்கேயும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், இல்லை இங்கேயும் ஃபார்ம் ஆகலாம். கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தும் ஃபார்ம் ஆகலாம். பட் 𝒕𝒓 ரூல் என்ன சொல்லுதுன்னா எலிமினேஷன் ஃபேவர்ஸ் more substituted alkene. அப்போ alkene substitution பத்தி நம்மளுக்கு தெரியணும். Okay, so see this, whenever I have an alkene there can be 4 hydrogens attached to it with no substitution. So this is 0 substitution. There can be 1 substitution, ஒரே ஒரு methyl group இருக்கலாம். This is
1 substitution or 2 substitution or 3 substitution. Okay, 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் 4 வரைக்கும் இருக்கலாம். Okay, 2 என்றது என்னது C double bond C CH3 இங்கேயும் இருக்கலாம் it doesn't matter, both are similar. இல்ல 3 substitutions 3 இடத்துல methyl group இருக்கலாம், இல்ல 4 இடத்துலயுமே இருக்கலாம்டா. Sorry, all 4 positions are substituted by methyl group மட்டும் இல்ல, எந்த alkyl group வேணாலும் இருக்கலாம். Okay, yeah, more likely da Sanjayan, more likely, don't worry. Okay, so in all of these cases Seid's rule என்ன சொல்லுதுன்னா, if there is a possibility for higher substitution, go for it. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல possible product எல்லாம் வரைஞ்சிரேன். You can have CH2 double bond CH3 this substitution is possible, or CH3 இந்த side CH double bond CH3 இந்த substitution possible. இங்க total number of substitution ஒன்னே தான், இங்க ஆனா 1 2 3 3 substitution 1 substitution. Seid's rule favors this one. Okay, this is what it is. This is what elimination is all about. இதுலயும் உங்களுக்கு E1 E2 ரெண்டு elimination இருக்கு, but Darnish சொல்றேன்டா. Okay, so one more question we will finish and then I will tell you. English தெரிக்க விட்டுருச்சா? Okay, let's go on to another question. I have one really nice question. Let me take that and tell you. That is based on conversions. எல்லா கன்வர்ஷனையும் ஒண்ணா முடிச்சிடலாம். All right, let's see. Yeah. Okay, so this is also from 2024. Let me check. This is a question from 2025. This is from 2025. 2025 la identify A to F in the following reaction. அவ்வளவுதான். A ல இருந்து ஆரம்பிச்சு B C D E F எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடு அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்குறாங்க. இது எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க? 3 மார்க்ஸ் கொஸ்டின்டா இது. 3 மார்க்ஸ் கொஸ்டின். ஐடென்டிஃபைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பேக் ரீசனு ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? வி டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். இருக்குடா. வி வில் ஜஸ்ட் நீட் டு ஐடென்டிஃபை. இந்த இடத்துல ஃபஸ்ட்டே ஆல்கஹாலிக் KOH தான் வருது. ஓகே, இங்கேயும் இருக்குது, ட்ரை ஈத்தர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். இந்த கார்பனில் மேலே ஒரு CH3 இருக்குது, இந்த சைடு ஒரு CH3 இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு C இருக்குது, அங்கே புரோமின் அட்டாச் ஆகிருக்கு. which means this will be CH2 and this will be CH. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர்டா. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏ கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு? மெக்னீஷியம் அண்ட் ட்ரை ஈத்தர். மெக்னீஷியம் வச்சு எனக்கு ஒரு ரியாக்ஷன் தான் எசென்ஷியலி தெரியும். என்ன ரியாக்ஷன்? கிரிக்னார்ட் ரியாக்ஷன். ஹைடா, கிரிக்னார்ட் ரியாக்ஷன். இந்த புரோமின் வந்து MgBr மாறிடும். ஸோ வி வில் ரைட் தட் ஸ்ட்ரக்சர் CH3 CH2 MgBr. அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட் A. ஓகே, நீங்கள் இதே செயின் ரியாக்ஷன் எடுத்து ஸ்ட்ரக்சர் போட்டு நேம் எழுதுனீங்கனாலும் போதும். இட்ஸ் த சேம் திங். ஓகே, பட் நீங்கள் இந்த இதை தனித்தனியாக எழுதினாலும் ஓகே தான். போத் ஆர் சேம். ஆல்ரைட், இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வச்சு முடிச்சுட்டு வி வில் க்ளோஸ் த. டோன்ட் வரி, ஐ நோ யூ கைஸ் வாண்ட் அ பிரேக், பட் இட்ஸ் ஓகே.
ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? எந்த இடத்துல எம்ஜிபிஆர் இருக்கோ அது அப்படியே போயிட்டு ஹெச் வந்துடும் அந்த இடத்துல. எம்ஜிபிஆர் போயிட்டு ஹைட்ரஜன் மட்டும் வரும் அந்த இடத்துல. தட்ஸ் ஆல். தட் இஸ் யுவர் ப்ராடக்ட் பி. லெட்ஸ் சி. CH, CH3, CH3, CH3. இதுதான் ப்ராடக்ட் பி. முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம். இந்த சைடு ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன ஆகும்? ஆல்கஹாலிக் KOH போட்டால் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குமா? இங்கே இருக்கிற புரோமின் போயிடும். ஸைட்ஸஃப் ரூல் படி இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன் போயிடுச்சு. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ CH3, C double bond CH2, single bond CH3. This is your product D. Dயும் கிடச்சிருச்சு. HBr கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா மார்க்கோனிக்காவ் அடிஷன் வரும். We have seen this also. Bromine goes to the middle carbon, hydrogen goes to this carbon. Peroxide போடல. So no issues. So bromine, CH3, CH3, CH3. Last ஒரே ஒரு structure. What is that? Sodium and dry ether, guys. Sodium dry ether என்ன reagent சொல்ல முடியுமா? Sodium and dry ether, what is the reagent? Wurtz reaction. Class PDF, I think we'll be sending that. Don't worry about it. This is my session, right? I am not... most likely, yes. Most likely, yes. Wurtz reaction. Wurtz reaction என்ன பண்ணும்? எந்த பொசிஷனில் புரோமின் இருக்கோ அந்த கார்பனை இன்னொரு கார்பனோட அட்டாச் பண்ணி விட்றோம். இதே மாலிகல் ரெண்டு தடவை எழுதிக்கோ. ஸோ ஐ வில் ஷோ இட் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ வி ஹேட் திஸ் ஸ்ட்ரக்சர் 3CH3CH3. இதே ஸ்ட்ரக்சரை இன்னொரு தடவை எழுதிக்கோ. ஆனால் கொஞ்சம் உல்டா பண்ணி எழுதிக்கோ. ஸோ ஸ்ட்ரக்சர் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷியோர்டா ராமகிருஷ்ணன், 100%. எஸ், டோன்ட் ஈவன் வரி அபவுட் இட். வி வில் டூ இட். We are going to prepare this and we are going to face this together. Don't worry. Okay. Now what we are going to do? இந்த ரெண்டு புரோமினியும் சோடியமோட ரியாக்ட் பண்ணி தூக்கி விட்டுற போறீங்க. இந்த கார்பனையும் இந்த கார்பனையும் லிங்க் பண்ண போறீங்க. ஓகே, இந்த கார்பனையும் இந்த கார்பனையும் லிங்க் பண்ண போறீங்க. அதான் Wurtz reaction. ஓகே, ஸோ தென் யூ டேக் 2 sodium dry ether போட்டுக்கோங்க. வாட்டர் போட்டிங்கன்னா சோடியம் வாட்டரோட ரியாக்ட் ஆகிடும். அதனால தான். ஓகே, ஸோ தென் யூ ஹாவ் CC. இந்த பாண்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த C கூட மீத்தைல் மீத்தைல் மீத்தைல், இந்த C கூடயும் அதே மாதிரி 3 மீத்தைல் மீத்தைல் மீத்தைல். This is the product of Wurtz reaction. Wurtz reaction, one of the easiest reaction. அப்படியே கனெக்ட் தான் பண்ண போறீங்க ரெண்டு கார்பனையும். ஆனால் என்ன, உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சப்ஸ்ட்ரேட் தான் கொடுப்பாங்க. அதை அப்படியே ரெண்டாக பார்த்துக்கும். ஓகே, ரெண்டாக பார்த்துக்கும். ரெண்டு தடவை அதை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கார்பனையும் கனெக்ட் பண்ணிவிடு. முடிஞ்சிச்சு. இதுக்கு IUPAC நேம் எழுதுனீங்கன்னா இன்னும் பெஸ்ட். ஓகே, ஸோ லுக் அட் திஸ். ஆல் ரைட், 2233 tetramethyl butane. ஓகே, 2,2,3,3 tetramethyl butane. Done. That is your compound E அடா. F வந்துச்சு. அவ்வளோதான். This is E. 3 marks. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி கொடுத்தேன். பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது கடகடன் போட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ we will take 5 questions more if possible. Okay, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின் இருக்குது. I want to show that to you guys. Okay. Besides, இது முடிச்சதுக்கு அப்புறம் we have pretty much covered all the topics within this chapter. So we can even think of taking some doubts. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. we will discuss. இந்த கொஷினுக்கு அப்புறம் டவுட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சச்சின், தேங்க்யூடா. ஓகே, சி எழுதலையா? டே எழுதிட்டோண்டா, சி எழுதிட்டோண்டா. ஏன்டா எழுதலை? சி எழுதலை. கரெக்டு. வாவ். ஓகே, இங்கேயே எழுதிடுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூடா, தேங்க்யூ. ஐயோ கைஸ், who was that? Who mentioned it? Trending Shriram. Trending Shriram தானே அது? Trending Shriram, you have all the good habits
to get 100 marks da. I wish you all the best. Nina gamer also. Nimna gamer. Okay. The thing is, every question நீங்க முடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது இன்னொரு தடவை கொஸ்டினை பாருங்க ப்ளீஸ். நிறைய நான் ஒரு தடவை நல்லா சொல்லிடுறேன். யாரெல்லாம் 100 மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் 90+ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருமே இந்த கொஸ்டினை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களே, அப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சி ஒரு தடவை கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் மாட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல we have this question. சோடியம் ஈத்தாக்சைடு இருக்கு. இது என்னது? இது வுட்ஸ் ரியாக்ஷன் தான். வுட்ஸ் ரியாக்ஷன்ல வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ இந்த ஈத்தாக்சைடு என்ன பண்ணும்? C2H5O- வந்து கிரியேட் பண்ணும். இது இந்த கார்பனில் அட்டாக் பண்ணி புரோமின் போயிடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ திஸ் இஸ் an SN2 மெக்கானிசம் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ வில் கெட் ethoxide product like this. This is the C1. Okay, SN2 mechanism is more likely for primary alkyl halide. A lecture you will find in another session ma. Sachin one shot இருக்கு, எல்லாம் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொஸ்டின் வைஸாக நம்ம பார்ப்போம். CBSE எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்துட்டு இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எப்படி அதை அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான். ஓகே, கன்வர்ஷன்ஸ் வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வரும்போது நான் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்த்துடலாம் அதில். ஓகேவா, ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து 3 சாப்டரோட சேர்த்து அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ we are going to the last question for the day, I think. Let's do this question. Give reasons for the following observation. Okay, சில அப்சர்வேஷன் நம்மளுக்கு பார்த்துருக்காங்க. என்ன பார்த்துருக்காங்க? Para-chloro-nitrobenzene reacts with sodium hydroxide at 443 Kelvin, whereas para-nitrophenol to give para-nitrophenol, whereas chlorobenzene reacts at 623 Kelvin and 300 atmosphere. This is an important question. என்ன சொல்ல வரான்னா, ஏன் வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கு, டிஃபரன்ஸ் இன் கண்டிஷன் ஏன் இருக்கு? இதோடைய ஃபண்டமெண்டல் என்ன? ரியாக்டிவிட்டி. ஓகே, ஆன்சர் எப்படி எழுதணும் தெரியுமா? கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். யோசிச்சு என்ன சொல்லணும்? நம்மளுக்கு நைட்ரோ குரூப்னால எதுமோ நடக்குது. ஓகே, நைட்ரோ குரூப்னால நடக்குது. நைட்ரோ குரூப் என்ன பண்ணுது? நைட்ரோ குரூப் இஸ் due to its -R effect. Nitro group is increasing the reactivity of para-chloro-nitrobenzene. Okay, first structure ரெண்டுத்துக்கும் வரைஞ்சுக்கோங்க. இது chlorobenzene, இது para-nitrochlorobenzene. Para-nitrochlorobenzene. The nitro group increases reactivity of para-nitrochlorobenzene by its -R effect towards nucleophilic substitution. இதுதான் ரீசன். ஓகே, ஸோ நம்ம ஃபண்டமெண்டலாக என்ன இருக்கு, என்ன நடக்குது? ரியாக்டிவிட்டி மாறுது. எதனால மாறுது? இந்த நைட்ரோ குரூப்னால மாறுது. இந்த நைட்ரோ குரூப் என்ன எஃபெக்ட் கொடுக்கறதுனால மாறுது? -R எஃபெக்ட் கொடுக்கறதுனால மாறுது. இந்த 3 பாயிண்ட்டை தெளிவாக எழுதிட்டிங்கனாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். திஸ் இஸ் நாட் பிரசன்ட் இன் குளோரோபென்சீன். முடிஞ்சிச்சு. நீ இந்த கண்டிஷனை பற்றிலாம் கமெண்டே பண்ண வேண்டாம். இவ்வளோ தூரம் எழுதினாலே போதும். ஆமாம், நைட்ரோ குரூப்புக்கு -R எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மெயின் ப்ராடக்ட் அப்டைன் when chloroethane reacts with potassium cyanide is propane nitrile, whereas with silver nitrate it is ethyl cyanide. ஓகே, இதுக்கு வேற பேஜ் எடுத்துக்கலாமா? ஸோ ஹியர் C2H5 குளோரின் தானே என்ன கொடுத்துருக்காங்க? குளோரோஈத்தேன். எஸ்,
C2H5Cl, when it is reacting with potassium cyanide, this will give you C2H5Cn. Whereas C2H5Cl, when it reacts with silver cyanide, gives you C2H5NC. இது ஏன்னு கேட்டிருக்காங்க. The reason is very, very simple, guys. KCN is ionic. KCN will give you K plus and Cn minus. Nucleophile is the nitrile, Cn minus. Cyanide group தான் nucleophile. Okay. So, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடலாம்? Even KCN is used. இதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது எல்லா கொஸ்டினையும் ரெண்டா பிரிச்சிட்டிங்கன்னா படிக்கிறவங்க ஈஸியாக படித்து ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க. When KCN is used, Cn minus is produced, in which carbon is the attacking atom. Attack பண்ற atom எது? கார்பன். ஓகே, Cn மைனஸ் வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சு வச்சுட்டு தான் எழுதியிருக்கான் பையன் அப்படின்னு. C�triple-bond-N நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் மேலே உட்காந்துருக்கு. Whereas when AgCN is used, AgCN is used, okay, AgCN is covalent. AgCN is covalent. And nitrogen is the attacking atom. AgCN structure வரைஞ்சிருக்கும். Ag single bond, C triple bond, N-க்கு மேலே ஒரு lone pair of electron போட்டுக்கும். இந்த சைடு இதுதான் நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம். நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதா அவனுக்கு தெரிய வைக்கணும்டா, அவ்வளோதான்டா எக்ஸாமில். இந்த இடத்துல கார்பன் இஸ் த நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம். இது போதுமே, அவ்வளோதான். எந்த ஆட்டம் அட்டாக் பண்ணுதோ அதுதான் ப்ராடக்ட் பண்ண முடியும். இதே இதுதான் வந்து KNO2 and AgNO2. Let's do that also. KNO2 will split as K plus and NO2 minus. அப்போ இந்த NO2 மைனஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? N டபுள் பாண்டோ இந்த சைடு O மைனஸ் இருக்கும், அட்டாக்கிங் ஆட்டம். ஓகே, வேற அது AgNO2 எப்படி இருக்கும்? AgNO2 ஸ்ட்ரக்சர் வந்து Ag சிங்கிள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O. இதுதான் அட்டாக்கிங் ஆட்டம். டேய், இது இதில் மட்டும் இல்லைடா, சிபிஎஸ்சியில் மட்டும் இல்லைடா, ஜேஇயில் கேட்டிருக்கானே இந்த கொஷின். ஈஸி கொஷின், ஈஸி கொஷின். ஸோ எது அட்டாக் பண்ணுதோ, ஸோ லெட் அஸ் டேக் திஸ் கண்டிஷன் C2H5. இதை வந்து நம்ம இன்னும் தெளிவாக எழுதிக்கலாம். One second, guys. Okay, so take a look at this. Let us take CH2Br CH3. இந்த கார்பன் தான் அட்டாக் பண்ணணும். இப்போ சயனைடு அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த கார்பன் டைரக்டா வந்து அட்டாக் பண்ணும். whereas AgCN அட்டாக் பண்ணுச்சுன்னா, AgC ட்ரிபிள் பாண்ட் N அட்டாக் பண்ணுச்சுன்னா நைட்ரஜன் தான் அட்டாக் பண்ணி ஆகணும். கார்பன் இஸ் பிஸி. திஸ் இஸ் த ரீசன். ஓகே, ஸோ இதை அட்டாக் பண்ண உடனே எனக்கு என்ன கிடைக்கும்? CH2 புரோமின் போயிடும். ஓகே, ஸோ CH2 கீழே வந்து சயனைடு உட்காந்துருக்கும், மேலே CH3 இருக்கும். ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங்? புரோமின் போயிடும். ஸோ யூ வில் கெட் CH2. இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துடும். ஸோ யூ வில் ஹாவ் NC CH3. ஓகே, ப்ளஸ் AgBr precipitated. That's it. Okay, of course textbook படிங்க, previous year question நம்ம சால்வ் பண்ணிடுவோம். கண்டிப்பா லைன் டு லைன் படிங்க. இது ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? NCERT புக்கில் particularly I wanted to show you this also. Let me see that. ஒரே ஒரு செகண்ட்.
ஒரே ஒரு நிமிஷம், நான் ஏன் வந்து ஒரே ஒரு செகண்ட் நான் காமிச்சிடுறேன். த ரீசன் வை ஐ எம் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ், த லாஸ்ட் ஒன். நான் ஃப்ரீயான்ஸ் கொஷின் ஒன்று காமிச்சேன்ல, அந்த ஃபுல் செக்ஷனே வந்து என்சிஆர்டியில் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட். ஓகே, இப்போ என்சிஆர்டி புக்கில் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா that question is a fair question to ask. So guys, take a look at this one. இந்த கொஷின் என்சிஆர்டி புக்கில் இருக்கு. ஓகே, ஸோ டேக் அ லுக் அட் திஸ். குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ், இந்த ஃப்ரீயான்ஸ் அப்படின்றது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கா? இருக்கு. ஓகே, ஃப்ரீயான்ஸ்னா என்னது? Chlorofluorocarbon compounds of methane, ethane are collectively called as freons. Extremely stable, unreactive. இது ரொம்ப என்னமோ ஒரு மிராக்கிள் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வந்து கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். செம்ம ப்ராப்பர்ட்டிஸ்டா, வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்திருக்கு. ஓகே, சில்வர் சைனைட்ரா, இன்னும் அதுலேயே இருக்கீங்களா? சரி, வர வெயிட் பண்ணு. நான் டாக்ஸிக், நான் கொரோசிவ், ஈஸிலி லிக்விஃபையபிள், எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஓகே, மோஸ்ட் காமன் இன் இண்டஸ்ட்ரியல் யூஸாக இருந்துச்சு. ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான் பாரு. ஏரோசால்க்கு யூஸ் பண்ணியிருக்கான், ரெஃப்ரிஜரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கான், ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருந்தான். 2 பில்லியன் பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்டா ஒரு வருஷத்துக்கு. வெயிட் சொல்கிறேன், பவுண்ட்ஸ்ன்றது என்னது, அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான். பட் எவென்ச்சுவலி இட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ன பண்ணுது இது? இட் இனிஷியேட்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் செயின் ரியாக்ஷன் and upsets the natural ozone balance. ஃப்ரீயான்ஸ் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போச்சுன்னா அவ்வளோதான், போய் ஓசோன் லேயரையே காலி பண்ணிடுது. அதனால எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து வந்து இனிமேல் நம்ம ஃப்ரீயானே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. யூசஸ் இங்கே இருக்கு, ஏரோசால், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன். பட் நவ் இட் இஸ் பேண்ட், இட் இஸ் நோ லாங்கர் யூஸ்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தோமா? 2025 கேட்டானே ஃப்ரீயான் பேஸ் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ ஃப்ரீயான் சொன்னானே. அப்போ நம்மளுக்கு குளோரோஃப்ளூரோகார்பன் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன் தான் ஃப்ரீயான் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை படிச்சிருந்தா 2025 அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ என்சிஆர்டியில் உங்களுக்கு ஒரு சாப்டர் 30 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். டெஃபினெட்லி கோ த்ரூ தெம், கண்டிப்பாக அதை கோ த்ரூ பண்ணிடுங்க ஒரு தடவையாவது. அப்போ டிடிடியும் இருக்குது இதே மாதிரி. You have the DDT also. ஓகே, டிடிடியில் ஒரு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, டிடிடியோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் டிடிடி அப்படின்லாம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கைஸ். ஆல்ரைட், ஐ திங்க் we've had a lot of things discussion. நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்டா. ஒரு சாப்டரில் ஒரு விஷயம் கூட நம்ம மிஸ் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரேன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். என்ன ஒன்று, ரியாக்ஷன்ஸ், அதாவது செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நான் ஆல்டிஹைட்ஸ் எடுக்கும்போது இன்னும் நல்லா டீப்பாக எல்லா சாப்டரில் இருக்கிறதையும் மொத்தமாக கவர் பண்ணி எடுக்கிறேன். லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் படிக்கணுமா? ஒரு டேபிளில் இருக்கும், பார்த்துருக்கேன் நான். அதில் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, பட் அந்த டேபிள் மெமரைஸ் பண்ணலாம் தேவை இருக்கக்கூடாது. பட் திடீர்னு 100 மார்க்ஸ் நீ டார்கெட் பண்ணினா கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிக்கூடா ஒரு தடவை. இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் 100 மார்க்ஸ் யூ ஷுட் டெஃபினெட்லி. ஓகே, பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி, அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின் கிடையாது அது. ஓகே, ஆல்ரைட் கைஸ், ஐ திங்க் வில் க்ளோஸ் த செஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். We will handle all of these things. We are going to have a series of lectures, I think. So we are definitely going to check all of it. எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இனஃப் கைஸ், டெக்ஸ்ட் படிச்சு என்சிஆர்டி புக் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் ஃபுல்லாக தரோ பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் மோர் தென் 90-95. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. வி ஆர் கோயிங் டு க்ளோஸ் த செஷன் ஃபார் டுடே. ஏஜிசிஎன் மட்டும் ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் தட் பாயிண்ட் அண்ட் தென் வி வில். ஓகே, ஸோ இன்னும் தனியாக எடுத்துருவா. இங்கே பார், ஏஜிசிஎனுடைய ஸ்ட்ரக்சரு
look at this, AgC triple bond N டா, இதான்டா structure, it is covalent in nature டா. கோவேலன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரியாது அவ்வளோ ஈஸியாக. அதனால என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே தான் இருக்கும். நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம் எது, நைட்ரஜன் தான் நியூக்ளியோஃபிலிக் ஆட்டம். ஓகே, அட்டாக்கிங் ஆட்டம், நியூக்ளியோஃபைல், இதுதான் அந்த நியூக்ளியோஃபைல். இதுதான் என்ன பண்ண போகுது, உனக்கு மீத்தைல் புரோமைடோ எதையோ அட்டாக் பண்ண போகுது, CH3Brன்னு வச்சுக்கேன், இதுதான் இதை அட்டாக் பண்ண போகுது. அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3Br போயிடும், Br மைனஸாக போயிடும். ஓகே, Br மைனஸ் ஏஜியோட கம்பைன் ஆகி AgBr கிடச்சிரும். அதுக்கப்புறம் திஸ் வில் ஹாவ் CH3 attached to the nitrogen. ஓகே, this is your isonitrile. ஓகே, மீத்தேன் ஐசோநைட்ரைல். இது வந்து சில்வர் சைனைட் கூட வருது. ஓகே, இதே இது நான் பொட்டாசியம் சைனைடோட எடுத்தேன்னு வச்சுக்கேன், KCN is not covalent, it is ionic in nature. KCN வந்து K plus and CN minus பிரியும். CN minus is going to attack this thing. CN minus எப்படி இருக்கும், C triple bond N minus charge வந்து கார்பன்ல இருக்கும். Then if it attacks CH3Br, கார்பன் தான் அட்டாக் பண்ணும். Then what happens, bromide Br minus போயிடும். So K வந்து K plus ஆவே இருக்கும். So K plus Br minus சேர்ந்து KBr சேர்ந்துரும். Then you have CH3, இங்க கார்பன் டைரக்டா அட்டாச் ஆகும். This is a nitrile. டிஃபரன்ஸ் புரியுதா, இங்க CN அட்டாச் ஆயிருக்கு, இங்க NC அட்டாச் ஆயிருக்கு. That is the difference. Okay, so with that guys, lecture அப்படின்றதெல்லாம் வந்து வேற டைப் ஆஃப் செஷன் தான், இது வந்து PYQ செஷன். ஓகேவா, we will see. Fittig reaction and Wurtz Fittig reaction வேணுமா, சரி. ஓகே, 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, Wurtz reaction, Fittig reaction and then Wurtz Fittig reaction. மூணுத்துக்கும் ஒரே இதுதான் ரியேஜென்ட் தான், சோடியம் இன் ட்ரை ஈத்தர். ஓகே, Wurtz reactionல அல்கைல் ஹாலைட் யூஸ் ஆகும். let us take C2H5Cl. இது சோடியமோட ரியாக்ட் ஆச்சுன்னா 2 மாலிக்யூல் சேர்ந்து C2H5 சிங்கிள் பாண்ட் C2H5 பியூட்டேன் கிடச்சிரும். Fittig reactionல பென்சீன் ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேணும். ஹாலோ அல்கேன், ஹாலோ குளோரோபென்சீன், திஸ் இஸ் குளோரோபென்சீன். ஓகே, இங்கேயும் அதே ரியேஜென்ட் தான், சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர். ஸோ Fittig ரியாக்ஷனில் உனக்கு டைஃபினைல் கிடைக்கும். சில டெக்ஸ்ட் புக்ஸில் பைஃபினைல்னு எழுதியிருப்பாங்க, போத் ஆர் சேம், டைஃபினைல். ஓகே, Wurtz Fittig ரியாக்ஷனில் இந்த 2 காம்பினேஷனுமே இருக்கும், C2H5Cl plus chlorobenzene, and in the presence of the same reagent you will get C2H5 ethyl benzene கிடைக்கும். But this will have some other side products also, that is C2H5 C2H5, also you will have diphenyl as a side product. Okay va, this is Wurtz reaction and Wurtz Fittig reaction. Okay, right. So guys, wish you all the best. We will continue in our next class. So I wanted to show you these slides also. Okay, so we have a Telegram channel, of course. Any further communication will be done in this 𝒑 Master Tamil. You have a QR code also. You can go back to this and you can join this. Definitely join it for instant updates and exam related notification. And the last one, this is me, Dr. Saravanan from Master Vedantu, signing off, guys. All right, ammonolysis la aldehyde la paakalanda. Okay, over chapter paapom. Guys, that's it for today. Take care everybody. Bye bye.